லாஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸில் முடித்தோம் நுண்ணறிவு. அதனால் கம்பல்சரி நம்ம நுண்ணறிவினுடைய மீனிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸு, நுண்ணறிவின் பொருள், நுண்ணறிவினுடைய வரையறை, நுண்ணறிவின் வகைகள். நுண்ணறிவின் வகைகளை யார் வகைப்படுத்துறது அப்படின்னா நமக்கு தெரியும். நம்ம இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் யார் வகைப்படுத்துறது சொல்ல முடியுமா? சார், டிஸ்பிளே வரல. ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகலையா? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்லிப் டெஸ்ட் நேச்சர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு எழுதிருப்பீங்க. செகண்ட் டெஸ்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட்னு எழுதிருப்பீங்க. கரெக்டா? எஸ் சார். சார் அதுல சோசியல் வளர்ச்சி எல்லாமே இருந்ததுல சார். ஆமா. இப்ப தேர்ட் என்ன டைட்டில் எழுதுனீங்க? அறிவு வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இல்ல அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல சென்சேஷன், பெர்செப்ஷன், அட்டென்ஷன், இமேஜினேஷன், திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சோசியல் எமோஷனல் மென்டல் டெவலப்மெண்ட் சார். அவ்வளோதான் சார். நம்ம ஜென்ரலாகவே சோஷியல் எமோஷனல் டெவலப்மெண்ட் அது எரிக்சன்னு, அதே மாதிரி மாரல் டெவலப்மெண்ட் கோல்பர்க், அவங்க தான் நமக்கு சிலபஸில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். வேற என்ன டவுட் இருக்கு? 4th யூனிட் 5th யூனிட்ல வருதாங்க சார்? கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க சார். அப்ப 4th யூனிட் சார். வேற செகண்ட் டெஸ்ட்ல வந்து இதே டாபிக் கம்ப்ளீட் ஆயிடல சார். அது செகண்ட் டாபிக் இல்லையா? ஆமா சார், குமரப்பருவத்துல வரும் சார். வளர்ச்சியிலே வந்து எல்லாமே சார் ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட்லயே அது ஃபுல்லா சேர்ந்து வருது. ஹியூமன் growth அண்ட் டெவலப்மென்ட்ல அந்த டெஸ்ட் அதுக்குள்ள இருந்தது. சோஷியல் டெவலப் அடலசன்ட்ல வரும் சார். இதே டாபிக் அப்படியே இருக்கும். பழைய புக்ல வந்து பாத்தீங்கன்னா இதே டாபிக் கொடுத்து அப்படியே 3 பேஜஸ் இருக்கும் நோட்ஸ். நீங்க பாருங்க புக்ல. நம்ம யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு கொடுத்துருப்போம் சார். செகண்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட்டா, தேர்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அதான் சார், அந்த growth அண்ட் டெவலப்மெண்ட்லயே ஒழுக்க வளர்ச்சி, இந்த அறிவு வளர்ச்சி எல்லாமே அது படிச்சு. நீங்க அதுதான் கரெக்ட், கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. யூஸ்வலா நம்ம இந்த growth அண்ட் டெவலப்மெண்ட் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுல டைமென்ஷன் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட், வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் பரிமாணங்கள் அப்படின்னு ஒரு சப்டைட்டில் இருக்கும். நீங்க பிஎட் படிக்கும்போது கூட அது டிஸ்கிரிப்டிவ்ல கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க. அதில் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு, மென்டல் டெவலப்மெண்ட்டு, எமோஷனல் டெவலப்மெண்ட்டு, சோஷியல் டெவலப்மெண்ட்டு, மாரல் டெவலப்மெண்ட். ஒரு குழந்தையினுடைய ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சி எப்படி அப்படின்னு சைக்காலஜிஸ்டுங்க பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மனவேட்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி இந்த 5ம் முழுமை பெற்ற வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி, ஒருங்கிணைந்த ஆளுமை அப்படின்றாங்க. அதனால நமக்கு அந்த டைமென்ஷனல்ல ரொம்ப சிம்பிளா பிசிக்கல் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட்னா என்ன, மென்டல் டெவலப்மெண்ட்னா என்ன, எமோஷனல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றது மட்டும் சொல்லியிருப்போம் சார். அதுக்கு அடுத்தது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அறிவு எப்படி வளர்ச்சி அடையுதுன்றதுக்காக நம்ம சிலபஸ்ல சென்சேஷன் கொடுத்துருந்தாங்க, புலன் உணர்வு. அதுக்கடுத்து புலன் காட்சி, அது நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அட்டென்ஷன்ல இன்அட்டென்ஷன், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன், ஸ்பான் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். அதனால இது எல்லாம் ஒரு டைட்டிலா கொடுத்து ஒரு ஸ்லிப் டெஸ்ட் போட்டிருந்தோம் சார். அடுத்து ஒரு ஸ்லிப் டெஸ்ட் என்ன பண்ணிருப்போம்னா, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல ஸ்பெசிபிக்கா பியாஜே, ப்ரூனர், அதுக்கடுத்து இமேஜினேஷன், சாயல்கள் அல்லது கற்பனை, சிந்தனை, அதுக்கடுத்து ஆராய்ந்தறிதல், லிங்குஸ்டிக். இதுவரை நம்ம ஒரு டாபிக்ல காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல லாஸ்டா ஒழுக்க வளர்ச்சியும் சேர்த்துட்டு இருக்கோம்.
இப்ப புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே சார். யூஸ்வலா ஜென்ரலா நமக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம சைக்காலஜி பொறுத்தளவு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி நம்ம மேஜர்ல கம்ப்ளீட்டா நமக்கு சிலபஸ் தெரியும் சார். சார் வந்து அழகா உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி முதல்ல நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன தெரியுங்களா? இந்த சிலபஸ் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நாலேஜ் as well as the அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் தான் உள்ள கண்டென்ட் என்ன கொடுத்துருக்க வாய்ப்பு. நீங்க வந்து வேற ஏதாவது புக்கு கூட ரெஃபர் பண்ணலாம், தவறு இல்லை. அப்படி ரெஃபர் பண்ணும்போது நம்ம எந்த ஏரியாவை சப்போஸ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க, அந்த புக்ஸை நம்ம எடுத்துட்டு அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா கோத்ரோ பண்ண முடியுமா அப்படின்னா நெவர். நமக்கு என்ன ஏரியா கொடுத்துருக்கோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது இந்த 4th யூனிட் கம்ப்ளீட்டா இதுதான் சார் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4th யூனிட் இனி டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்க நடக்கும்போதே தனியா இது டாபிக் தனின்னு சொல்லிட்டு சொன்னீங்க சார். எது டாபிக் சார் இந்த தனி? 10 பேஜ் படிக்கிறோம்ல சார், இது இல்லாம நீங்க நிறைய பேசிக் கொஸ்டின்ஸ் கேக்குறதுனாலதான் இப்ப சிலபஸ்க்குள்ள இல்லையோ அப்படின்னு டவுட் வருது போல இருக்கு சார். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பேசிக்கா கேக்குறீங்க. இல்ல நம்ம அந்த என்ன 10 தெரியுங்களா, இப்ப மெட்டீரியல் அவர் உங்க அதை கையில வந்து இருக்கு. page நம்ம சொல்லணும் சார். மெட்டீரியலை மட்டும் ரிசர்வ் பண்ணி கேட்க கூடாது இல்ல. அத தேங்க்யூ சார். ரிலேட்டடா எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் நம்ம வந்து நோட்ஸ்லயே இப்ப நம்ம புலன்காட்சினா தான் என்னன்னு நடத்திருக்கிறேன். புலன்காட்சியினுடைய வகைகள் சொல்லியிருக்கிறோம். அதுல ஆலிசினேஷன் சொல்லியிருக்கோம். இல்பொருள் காட்சி. இல்பொருள் காட்சியில எல்லா எடுத்துக்காட்டையும் நோட்ஸ்குள்ளாரே எழுதணும்னா கடைசியா ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவோம்னா, இப்பயே சைக்காலஜி இவ்வளோ பேஜ் இருக்கா, இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ற ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்து உருவாகி இருக்கலாம். அதனால நம்ம எல்லாத்தையும் உள்ள நோட்ஸுக்குள்ளாரையே கொடுக்க முடியாது சார். எடுத்துக்காட்டுங்களை அந்த எடுத்துக்காட்டுங்களை நம்ம என்ன பண்றோம், கொஸ்டினா ஃப்ரேம் பண்றோம். ஏன்னா இந்த ஆஸ்பெக்ட் நமக்கு ப்ராக்டிஸ் வரணும் அப்படின்ட்டு தான். நம்ம பாட்டுக்குன்னு ஒரு டெஸ்ட் புக்கை கையில் வச்சுன்னு அந்த டெஸ்ட் புக்கு கொஸ்டின் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு தேடணும் அப்படின்னா கிடைக்கலேன்னு நமக்கு ஏமாற்றம் மிஞ்சக்கூடாது சார். அதனால தான் நம்ம எடுத்துக்காட்டுகளை ஆனால் நம்ம என்ன படிக்கிறோம்னா கான்செப்ட் படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த கான்செப்டை படித்து கரெக்டாக அப்ளை பண்ணுறோம். அப்போ நம்ம புரிதல் வந்து நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன பிறகு அதை எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் சார். அதுதான். அதனால சில கொஸ்டின்ஸுக்கு உண்டான ஆன்சரு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இல்லையேன்னு தேடக்கூடாது. இருக்காது. எப்படி இருக்கும்? எடுத்துக்காட்டு போய் எங்கே எழுதியிருக்கோம். ஆனால் கான்செப்ட் இருக்கும் சார். நீங்கள் கான்செப்டை புரிஞ்ச பிறகு இப்போ நான் சொல்கிற எடுத்துக்காட்டை வாய்ஸ் கேட்கல சார். மியூட்ல இருக்கு. கரெக்டான ஆப்ஷன் டி சார் அப்படின்னு ஆன்சர். என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னாக்கா, நம்ம குடல் பகுதியில ஒரு பாம்பு ஊர்ந்து போற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அப்படின்றது என்ன அப்படின்னு அதுதான் வினாவை நம்ம கொடுத்துருந்தோம். அது எடுத்துக்காட்டு. யூஸ்வலா 5 விதமான இல்பொருள் காட்சி இருக்கு. அந்த இல்பொருள் காட்சியில நம்ம புறம் சார்ந்த அகம் சார்ந்த சில சமயங்கள பாருங்களேன், நம்ம அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஸ்கின்னு அந்த ஸ்கின்னுக்கு மேல லைக் ஆன் த ஸ்கின்னுக்கு மேல ஊர்ந்து போற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது எல்லாமே டச்சிங் அப்படின்னும். சொமாட்டிக் அப்படின்றது நம்ம உடல் உள்ள வந்து நடைபெறது. நிறைய பேர் சொல்லுவாங்க சார். யாருன்னாக்கா இந்த சிசோஃபர்னியா, டிமென்ஷியா போன்ற உளவியல் பாதிப்படைந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த குழந்தைங்க இது மாதிரி உள்ளார நடைபெறத சொல்லுவாங்க. அப்போ அழகா சைக்காலஜிஸ்ட் எஸ்ன்னு முதல்ல அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாம் வந்து யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போனா அவங்களும் பைத்தியமா அப்படின்னு நம்ம தவறாக புரிஞ்சிக்க கூடாது. ஏன்னா அக்செப்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து என்ன நிகழுது அவங்களுக்குள்ளாரன்றத சொல்ல நம்ம கிட்ட வருவாங்க. சொல்லும் போதே இதெல்லாம் என்ன சொல்ற அப்படின்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட வந்து விஷயத்தையே சொல்ல மாட்டாங்க. அதுதான் சார். அதனால கண்டிப்பா இது மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எந்த தேர்வா இருந்தாலும் சார் வந்து கொஸ்டின் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டைட்டில் சொல்லுவோம். அந்த டைட்டில் நம்ம டெக்ஸ்ட் புக்ல கான்செப்ட் இருக்கும். ஆனா எடுத்துக்காட்டு இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம் சார். அதனால நீங்க ஒண்ணும் தவறா சார் எடுத்துக்காட்டு இல்லாட்டினாலும் அதுல வந்து 5 தான் சார் கொடுத்துருக்காங்க நம்ம புக்ல. அந்த இல்பொருள் காட்சியில காட்சி, கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடு உணர்வுன்னு 5 தான் சார் கொடுத்துருக்காங்க. அந்த சொமாட்டிக்னு ஒரு டைப் இல்லையா சார்? அதுதான் இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். நோன் டு அன்னோன், அன்னோன் டு நோன்.
உங்களுக்கு 5 தெரிஞ்சிருச்சு இல்லை சார்? அப்போ தெரியாத ஒன்றை வந்து ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? 5க்கு உண்டான டிஃபைன் தெரிஞ்சிருச்சு, ஆனா கொஸ்டின் அதை கேட்கவே இல்லையே. இல்லை நம்ம தொடு பார்த்தலோ கேட்டலோ இல்லை தொடு உணர்வோ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொடுத்துருந்தோம். அந்த 5க்கு உண்டான அந்த கொஸ்டின் இல்லை தானே. அப்போ நீங்க அந்த அந்த 5ல் நீங்க தேடும்போது அந்த 4 ஆப்ஷனை தேடும்போது 4 ஆப்ஷன்ல 4 விட இருந்திருக்கும். அந்த கொஸ்டினுக்கு உண்டானது கிடையாதுன்னு சொன்ன உடனே அப்போ அடுத்து ஒரு ஆன்சர் நமக்கு இருக்கு, அதையா நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சைக்காலஜியில் இப்படிதான் வந்து ஃப்ரம் 2014 கேள்விகளை கேட்டு வராங்க சார். நான் பாட்டுன்னு நம்ம மெட்டீரியல் இருக்கிறதே கேட்டுட்டு நீங்க எக்ஸாம்ல போய் ஒரு ஏமாற்றம் வந்து மிஞ்சக்கூடாது. சார் வந்து மெட்டீரியல் கொடுத்தாரு, அதை படித்தேன், அங்கே பார்த்தா வரவே இல்லை அப்படின்னு ஒரு வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவமே இல்லாத அங்கே போய் பார்க்கும்போது ஒரு நமக்குள்ளார ஒரு எதிர்மறையான சிந்தனை வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் ஏற்கனவே சைக்காலஜி நடத்தும்போது கூட சொல்லியிருப்பேன், நம்ம சேலஞ்சஸ், இன்னோவேஷன், எஜுகேஷனல் டெக்னாலஜி இது மட்டும் தான் சார் நம்ம மெட்டீரியல் இருக்கும். சைக்காலஜியில் பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 50% நம்ம மெட்டீரியல் இருக்கும், 50% எக்ஸாம்பிள் ரிலேட்டட்ல தான் வருது. அதனால தான் நம்ம அது மாதிரி எடுக்கிறதுக்கான காரணம். அதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னாங்க, நீங்கள் சைக்காலஜி ஆன்சர் பண்ணும்போது நோன் டு அன்னோன்னு, அன்னோன் டு நோன், தெரிஞ்சதுலேருந்து தெரியாததை கண்டுபிடிங்க. அப்போ தெரிஞ்சதுலேருந்து தெரியாததை கண்டுபிடிக்கன்னு அர்த்தம் என்ன சைக்காலஜியில் நம்ம சொன்னோம்? யாராச்சும் சொல்ல முடியுமா? தெரிஞ்சதுலேருந்து தெரியாததை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு. அந்த முறையின் பெயர் என்னன்னு சொல்ல முடியுமா? ஒன் மெத்தட் இஸ் தேர் இன் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட். டிடக்டிவ் மெத்தட். வெரி குட். அவ்வளவுதான். இந்த விஷயம் தெரியுது. ஏன் நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இல்ல நீங்க கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்களே, அது நம்ம என்னன்னா தொகுத்தல் முறை அப்படின்னு படிச்சிருக்கோம் சார். இண்டக்டிவ் அப்ரோச் இல்லைன்னா இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு படிச்சிருக்கோம். அடுத்து டிடக்டிவ் மெத்தட், அது பகுத்தறியும் முறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுத்தறியும் முறைன்றது அன்னோன் டு நோன், நமக்கு தெரியாததுல இருந்து தெரிஞ்சதை நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சைக்காலஜில மட்டும் இந்த 4th 5th யூனிட்ல மட்டும் நீங்க அலோவ் பண்ணுங்க. நான் கேட்கிறேன், இல்லை அப்படின்னாக்கா அது மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னாலும் ரெடி, நம்ம மெட்டீரியல் இருந்து இருக்கிறத மட்டும் கேட்டுடுறேன். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் நீங்க அங்க போயிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸா அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நீங்க பார்த்துருக்கலாம், எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் தெரியும், நம்ம இணைப்புல கூட எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிப்பீட்டட் பேட்ச் இருக்கலாம். அந்த ரிப்பீட்டட் பேட்ச் இருக்கிறவங்க அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பியில் அந்த சைக்காலஜி அட்டன் பண்ணது, இல்லை டெட்டில் சைக்காலஜி அட்டன் பண்ணது, அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்ட்டு அவங்கள கேட்டால் மட்டும்தான் தெரியும். இப்போ ஓகேவா? ஓகே சார். அதுல நீங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேக்குறீங்களோ அப்படின்னு தான் சார் தோணிருச்சு. அந்த இடத்துல ஆப்ஷன் டிஃபரெண்டா இருந்தா கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேக்குறீங்களோ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு திங்கிங் அதுதான் நம்ம இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும் அப்படின்றது தான். ஃபைனலா நம்ம இந்த சார் வந்து ரிவிஷன் கொஸ்டின் கேட்பாரு, அப்போ அந்த 30 கொஸ்டின்ஸ் தான் வரும். அப்போ நீங்க ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இப்போ நம்ம டெப்தா எடுக்கிறது ஸ்லிப் டெஸ்ட் மட்டும்தான் நம்ம நிறைய ஏரியாவில் வந்து கொஸ்டின் எடுப்போம் சார். அடுத்து நீங்க ரிவிஷன் எக்ஸாம் சார் மாடல் எக்ஸாம் கேட்பாரு இல்லை, அப்போ மாடல் எக்ஸாம் ஏற்கனவே அவர் சார் மேஜர்ல 110 எடுப்பாரு. இதுல நமக்கு ஜஸ்ட் 30 தான் எடுப்போம், எஜுகேஷனு தென் சைக்காலஜி, 10 வந்து ஜிகேல வரும். அப்போ உங்களுக்கு மேக்சிமம் மாடரேட்டா தெரியும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ நம்ம பின் பைன் பண்றதால சில பேருக்கு கஷ்டமா கூட இருக்கலாம், ஏன்னா டீட்டெயிலா லைன் பை லைனா பார்த்திருந்தோம் நமக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சரியாகவும் ஆன்சர் பண்ணலாம். சரி சார், எனிவே நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து நுண்ணறிவு பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லை? அப்போ நுண்ணறிவுல 3 வகையான காரணி இருக்கு. ட்ரையார்கி இன்டெலிஜென்ஸ் தியரி அப்படின்னு ஸ்டென்பர்க் என்ற சைக்காலஜிஸ்ட், அதே மாதிரி வரிசைகரமான நுண்ணறிவு கோட்பாடு, ஹைரார்கியல் இன்டெலிஜென்ஸ் தியரி இருக்கு, ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் தியரி இருக்கு. ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் தியரியில கூட சில சமயங்களில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து கேட்கலாம் சார். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து கேட்கலாம்னா கன்வர்ஜென்ட் திங்கிங்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதுக்கு கீழே கேட்கறது, இல்லை காக்னிஷனுக்கு இல்லை எவால்யூஷனுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள், இல்லை செமெண்டிக், ஒரு மாணவன் திருக்குறளை படித்து விட்டு அதனுடான பொருளை கண்டறிகிறான் என்றால் கீழ்கண்ட எந்த திறனின் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் விஷுவலைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பார்த்தல் அப்படின்னு, ஆப்ஷன் பியில் கேட்டல், ஆப்ஷன் சியில் சொற்பொருள்,
ஆப்ஷன் டில வந்து நடத்தை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா என்ன பல பேருடைய எண்ணம் என்ன ஆகும்னா, பார்த்ததால தானே அவன் திருக்குறள் படிச்சான் அப்படின்னு சில பேருக்கு தோணும். சில பேர் மற்றவங்க திருக்குறள் சொன்னதால கேட்டான் அப்படின்னு தோணும். ஆனா சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் அந்த செமண்டிக் என்ற ஒரு கீயை சூஸ் பண்ண சான்சஸ். அப்படின்னா சொற்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சொல்லுக்குண்டான பொருள் வந்து மிக தெளிவாக அந்த குழந்தை வந்து அறிஞ்சுட்டான். இது எதை சார்ந்தது அப்படின்னாக்கா, நம்ம பொருள் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த பொருள்ல செமண்டிக் சொற்பொருள்ல இருந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் சார். சரி சார். இப்போ நம்ம வந்து அங்க பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் அண்ட் மெஷர்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லை? அதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். கரெக்டா? மனவீழ்ச்சி அறிவா? சரிங்க சார். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, வேக்ஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ், வேக்ஸ்லருடைய முதியோருக்கான நுண்ணறிவு சோதனை. அப்போ வேக்ஸ்லருக்கான முதியோருக்கான நுண்ணறிவு சோதனையில சொற்சோதனை இருக்கு, செயற் சோதனை இருக்கு, வெர்பல் டெஸ்ட், நான் வெர்பல் டெஸ்ட். வெர்பல் டெஸ்ட் யாராச்சும் சொல்ல முடியுமா என்னன்னு? ஆல்பா டெஸ்ட். ஆல்பா பீட்டா டெஸ்ட் சார். ஆல்பா பீட்டா டெஸ்டா? நான் கேட்கறது வெக்ஸ்லர் கேட்கிறேன். நீங்க வந்து ஆர்மி ஆல்பா டெஸ்ட் பீட்டா சொல்றீங்க. வெக்ஸ்லர் வெர்பல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்னு தானே சார் நான் கேட்டேன். 6 verbal tests, sir. General knowledge, understanding, arithmetic reasoning, vocabulary. Next. Digit span, distinction between similarities. ஓகே சார், குட். இப்போ பாருங்க, வேணா இதை இப்போ நான் கொஸ்டின்ஸ் கேட்டேன், கொஞ்சம் நீங்க சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இல்லை சார் எனக்கு அது மெமரைஸ் ஆகலை அப்படின்னு தோணிருக்கலாம். வேணா ஒரு டெக்னிக்ஸ் வேணா சொல்றேன் சார். இந்த வெர்பல் டெஸ்ட்க்கு வாசுடி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஃபீமேலு ஒரு ஃபீமேலு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஆப்போசிட்ல ஒரு பையன் வரான், அவனா கூட படிச்சுவேன். அவன் வாசுடி அப்படின்னு ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணுகிட்ட சொன்னதா ஒரு இமேஜினேஷன். அந்த வாசுடி அப்படின்றது பி அப்படின்னா வொகாபுலரி, ஏன்னா அரித்மேட்டிக், எஸ்னா சிமிலாரிட்டி, யூனா அண்டர்ஸ்டாண்டிங், டினா டிஜிட் ஸ்பேன், ஐனா இன்ஃபர்மேஷன். முடிஞ்சிட்டு சார். இந்த இன்ஃபர்மேஷன்ன்றது தான் ஜென்ரல் நாலேஜ். அப்போ நமக்கு லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. சப்போஸ் அதில் அவங்க வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெர்பல் டெஸ்ட் எது அப்படின்னு கேட்டுட்டு இதில் ஒன்று கொடுத்துட்டு நான் வெர்பலில் மீதம் இருக்கிறத கொடுத்தாங்கன்னா கூட ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சார். அதனால நீங்கள் என்ன அதுதான் நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணணும் சார். சைக்காலஜியை பொறுத்தளவு நீங்க உங்க மைண்ட்ல அழகா எப்படி நீங்க பண்ணிக்கணுமோ அதான். இப்ப 2 ஃபீமேல் யூஸ்வலா 12th முடிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்ட்ரீட் வைட்ல நடந்து போறாங்க. எதிர்க்கு ஆப்போசிட்ல ஒரு பையன் வரான். அந்த பையன் அந்த 2 பேர் கூட படிச்சுவான். அப்போ ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட அதை வராம்பாரி வாசுடி, அவன் வந்து வாசுடி அப்படின்றான் ஒரு சொல்றாங்க. அதனால அந்த வீனா வொகாபுலரி, ஏனா அரித்மேட்டிக், எஸ்னா சிமிலாரிட்டி, யூனா அண்டர்ஸ்டாண்டிங், டினா டிஜிட் ஸ்பேன், ஐனா இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான் சார். ஈஸியாக நம்ம அது என்ன ஆறு, ஏன்னா நமக்கு பிஜிடிஆர்பியில் அது என்னன்றது வரலையுமே கேள்வி கேட்குறாங்க. ஈவன் பியூ எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு அது அரித்மேட்டிக்கு ரீசனிங்க கொடுத்தாங்க சார். கொடுத்துட்டு அது எதன் கீழே வருதுன்னு கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம மறக்காம இருக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, எங்க மெமரைஸ் ஆகலையோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு மெமரி டிப்ஸ் நீங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் சார். யூஸ்வலா நான் சொன்னது வந்து என்ன அப்படின்னாக்கா, நான் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் அதை மறக்காம இருக்கிறதுக்காக உருவாக்கின ஒரு சிம்பிள் டெக்னிக், தட்ஸ் ஆல். இப்போ நீங்க ஓனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்க உருவாக்கலாம். இதை கூட நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா டிபிபிபி அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். அப்போ டிபிஇபி அப்படின்னு சொல்லும்போது டினா டிஜிட் சிம்பிள், பினா பிக்சர் கம்ப்ளீஷன், பினா பிளாக் டிசைனு, பினா பிக்சர் அரேஞ்ச்மெண்ட், ஓன்றது ஆப்ஜெக்ட் அசம்பிளி, தட்ஸ் ஆல் 5.
எல்லாருமே டிபி வந்து என்ன பண்ணுறாங்க, டிபியில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறாங்க. நம்ம சார் கூட ஒவ்வொரு நாளும் அந்த லைக் எக்ஸ்ட்ராடினரி சார் வந்து அவ்வளோ அழகாக உங்களுடைய வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி. காலையில் எந்திரிச்ச உடனே அவர் மெசேஜ் பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகிடுவீங்க, இல்லை பூஸ்ட் குடித்த மாதிரி ஆகிடுவீங்க, இல்லை போன்வீட்டா குடித்த மாதிரி ஆவீங்க. அந்த அளவுக்கு அழகாக தேடி தேடி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் ரிலேட்டடாகவே சார் கொடுத்துருப்பாரு. அதை நம்ம டீப்பில் வைக்கிறோம். அதுக்கப்புறமா பிபிஓ கம்பெனி, பிபிஓ அப்படின்னு நினைவில் வச்சுருந்தீங்கனாலும் பிளாக் டிசைன் டெஸ்ட்டு, பிக்சர் அரேஞ்ச்மெண்ட்டு, ஆப்ஜெக்ட் அசம்பிளி. இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து அந்த சில பேருக்கு தோணும், சார் எனக்கு பிபிஓ தெரியுது ஆனால் அது எக்ஸ்பான்ஷன் தெரியல அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்ம என்னன்னாக்கா திரும்ப திரும்ப சில விஷயங்களை, இப்போ பிளாக் டிசைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா கோவின் கட்டக்கோலை சோதனை அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப புரிதலுக்கு பார்த்துட்டு இருந்தோம்னா முடிஞ்சது சார். அதனால நீங்க உங்க விருப்பப்படி ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கை எந்த இடத்துல வேணாலும், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்டெலிஜென்ஸினுடைய கர்வில் கேட்டாங்க அப்படின்னா நுண்ணறிவு வளைகோடு, இல்லை ஐக்யூ டிஸ்ட்ரிபியூஷன் நுண்ணறிவு பரவல் கேட்டாங்கன்னா கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் 1%, 5%, 14%, 60%. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா 14%, 5%, 1%. இதில் ஒன்று டிஃபிகல்ட்டுமே இல்லையே. அவங்க அந்த டேபிளர் காலத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அது நம்ம டெட்டாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், மேக்ஸிமம் பிஜிடிஆர்பியில் ஜஸ்ட் லைக் அந்த டேபிளர் காலத்துலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சார். ஈஸியாக வாங்கிடலாம் தானே நம்ம 1 மார்க்கு. இல்லை அவங்க பெர்சன்டேஜில் கேட்டாங்க அப்படின்னா அந்த பெர்சன்டேஜை நம்ம சூஸ் பண்ணுறோம். சரிங்க சார். இதுவரை நம்ம இன்டெலிஜென்ஸை எதுக்காக இதை நான் மீண்டும் ரீகால் பண்ணேன்னா, தட்ஸ் த இன்டெலிஜென்ஸ். அதை தான் நம்ம நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறோம் சார். நுண்ணறிவை வந்து ஒரே ஒரு வேர்டில் சொல்கிறோன்னா எனிபடி நுண்ணறிவுன்றது என்ன? ஒரே ஒரு சொல்லுல சொல்லுங்க பார்ப்போம். நுண்ணறிவுன்றது குவி சிந்தனை, ஷார்ப்னஸ், வேற ஐக்யூ சார், ஐக்யூ, வேற அப்ப நம்ம வந்து ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டா நடத்தி முடிச்சிட்டோம். ஆனா நீங்க அதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. நீங்க வந்து அந்த கன்வர்ஷன் இருக்கணும் சார். ஜென்ரலா பாருங்களேன், கான்செப்ட் மேப்னு ஒன்று படிச்சோம்ல, அது வரணுமே. நீங்க இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட்டா சாப்டர் ஃபுல்லாவே நடத்திட்டோம். ஆனா இருந்தாலும் குவி சிந்தனை, எபிலிட்டி சார், திறன் சார், எபிலிட்டி டு லேர்ன் சார், திறன் சார். அதான் நான் அந்த ஒரு வேர்டு கேட்டனே, ஒரே ஒரு சொல்லு, அது திறன், அவ்வளவுதான் சார். இப்போ எல்லா தியரிஸ்டும் என்ன சொன்னாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஆல்பர்ட் பீனே என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரே ஒரு திறன் நுண்ணறிவை நிர்ணயிக்குதுன்னாரு. முடிச்சிச்சு சார். அங்க என்ன கஷ்டம் இருக்குன்னு நீங்க நினைக்க போறீங்க? அடுத்து ஸ்பியர்மேன் என்ன சொன்னாருன்னா, 2 காரணிகள், அந்த 2 காரணி வந்து 2 திறன்கள் என்னன்னாக்கா, பொது திறன், இன்னொன்னு சிறப்பு திறன்கள். அது சிறப்பு திறன் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம் அப்படின்னு அவரு முடிச்சிட்டாரு சார். குழு காரணியில் என்ன பண்ணிட்டாருனாக்கா, கிட்டத்தட்ட 7 தர்ஸ்டன் என்ன பண்ணிட்டா 7 விதமான திறன்கள் இருக்கு. அதனால இந்த 7 திறன்களும் ஒருத்தருக்கு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். சில பேருக்கு இந்த 7ல 1 மட்டும் இருக்கலாம், 2 மட்டும் இருக்கலாம், இப்படின்றது தான் சார். அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன்னா, ஆனா ஏதோ ஒரு விதத்துல அப்ஸ்ட்ராக்ட் ஆகல இல்ல. அப்ப நம்ம இந்த திறன் தான் சார். ஈவன் 180 எபிலிட்டிஸ்ன்னு சொல்றோம்ல, ஃபேக்டர்ஸ். அந்த நான் அதை சொல்லும் போதே கூட சொன்னேன், நம்ம ஜீன் அப்படின்னு இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, கிரிகர் ஜோகன் மெண்டல் என்றவர் என்ன பண்ணாரு, ஜீனை ஃபேக்டர் அப்படின்னு அழைத்தாரு அப்படின்னு நம்ம மேஜர்ல படிச்சோம். அதை அப்படியே நீங்க இங்க ரிலேட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த ஃபேக்டர் அப்படின்றது, இந்த காரணின்றத நம்ம திறன் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்ப ஜீனுன்றது கூட ஒரு திறன் தானே. ஒட்டுமொத்த ஒரு குறிப்பிட்ட பண்பு இருக்கக்கூடிய திறன் அதானே அந்த ஜீனு இல்லை. அப்படி நம்ம நீங்க எப்போதும் என்னன்னா, நம்ம மேஜரோடவோ இல்லை வேற எதோடவோ தொடர்புபடுத்துறதுக்கு ரெடியா ஆகுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். என்ன இன்டெலிஜென்ஸ்னாவே எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, நான் பிஎட்ல படிக்கும்போது அடுத்து படிச்சேன், அதுல கேள்வி கேட்டாக்கா எனக்கு டஃபா இருக்குனாக்கா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க என்னன்னா, கன்வர்ஷன் டு சிம்பிளிஃபை ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ். நம்ம கடினமான ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப எளிமைப்படுத்திக்கிறோம். அப்போ எளிமைப்படுத்தப்படும் போது நம்ம ஒவ்வொன்றா சொல்லும் போது நீங்க உங்க மைண்ட்ல அழகா கொண்டு வந்துட்டு இருக்கணும்.
இப்ப நீங்க ட்ரையார்கி கூட நீங்க பார்த்திருக்கலாம். ட்ரையார்கியை வந்து ஸ்டெர்ன்பர்க் சொல்லுவாரு. அப்ப ஒரு ட்ரையார்கில என்ன சொல்றாரு, 3 விதமான திறன்கள். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பகுத்தாராயும் திறன் இருக்கும் சார், கவனிச்சிருப்பீங்க. அப்போ அந்த பகுத்தாராயும் திறன் பெற்றவர்கள் யாரா இருக்கலாம் அப்படின்றதான். சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா கிரியேட்டிவ் இருக்கும் சார், புதுமையை வந்து உருவாக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கும் சார், பெரும்பாலும் செய்முறை சார்ந்தது. அப்போ இந்த 3 அது ட்ரையார்கி. அப்போ எபிலிட்டின்றது அனலிட்டிக் எபிலிட்டி இருக்கலாம், கிரியேட்டிவ் எபிலிட்டி இருக்கலாம், ப்ராக்டிக்கல் எபிலிட்டி. சில பர்சனுக்கு இது 3மே சேர்ந்து இருக்கலாம் சார், அதனால ஒரு ட்ரையார்கி. கில்ஃபோர்ட் என்ன பண்ணிட்டாரு, நெவர் 180 எபிலிட்டிஸ் டு டிட்டர்மின் பர்சனாலிட்டி அப்படின்னாரு. 180 திறன்கள் வந்து சாரி இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவை நிர்ணயிக்குது அப்படின்னாரு சார். இல்லை, அதனால இனி மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார், நல்லது. இப்போ நம்ம கம் டு த பாயிண்ட். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், மனவேட்சி நுண்ணறிவு. அப்ப இந்த மனவேட்சி நுண்ணறிவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆக்கத்திறனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். மனவேட்சியை ஆளும் திறனே மனவேட்சி நுண்ணறிவு. இல்ல, யாரு எமோஷனல் இருக்கு, இந்த எமோஷனலை ஹவு டு ஹேண்டில், யாரு வந்து ஹேண்டில் பண்றா நம்ம மைண்ட்ல. நீங்க பார்த்துருக்கலாம் எல்லா விஷயமும். இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்தல என்னதுங்களா, பிசிக்கலா ப்ராப்ளம் வந்ததுனாக்கா மெடிசன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடும். இதுவே லைக் ஒரு ஏன்ஷியன்ட் பீரியட், ஒரு கற்காலத்துல நீங்க பார்க்கும்போது அப்படியே மெடிசன் எடுக்கல, அதான உண்மை. மெடிசனே டெவலப் ஆகல ஃப்ரம் 17th செஞ்சுரி. 17ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் நமக்கு அறிவியல் வந்து வளர்ச்சி அடைஞ்சது. ஆனா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் ஒரு 21st மேக்சிமம் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் ஒண்ணு அக்செப்ட் பண்ணாதக்கிறோம். எது அப்படின்னாக்கா, இந்த மென்டல் ட்ரீட்மெண்ட் சார். மன சிகிச்சையை இப்ப எடுத்துக்கிறது யாருமே தயாரா இல்லை, இன்க்ளூடிங் மை செல்ஃப். இல்லை, ஏன்னாக்கா எல்லாருக்கும் சொசைட்டியின் மீது ஒரு பயம். நான் ஒரு மனநலம் பாதித்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள அந்த பக்கம் திரும்பினா கூட ஒரு பயம் தோணும். அவங்க உள்ள போயிட்டு வந்தோம்னா நம்மள எல்லாருமே வேற மாதிரி சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். இதுல போய் என்ன இருக்கு, நம்ம மனசுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட். இப்போ கம் டு த பாயிண்ட். இப்போ மனவீழ்ச்சி யாரு ஆள்றாங்களோ அவங்களதான் என்ன சொல்றாங்கன்னா மனவீழ்ச்சி நுண்ணறிவு அப்படின்றாங்க சார். அப்படின்னா ஒரு கிளியர் கட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா, யூஸ்வலா இந்த இடத்துல நமக்கு பிளஷர் எமோஷனலா அன்பிளஷர் எமோஷனலா அப்படின்றத அழகா ஜஸ்டிஃபை பண்ணும் நம்ம மைண்டு. எல்லாமே கோஆர்டினேஷன் தான் சார். யார் கோஆர்டினேஷன், நம்ம ஜுவாலஜின்றதால கிளியரா தெரியும் யாருடைய கோஆர்டினேஷன். ஒன்னு ஹார்மோனல் கோஆர்டினேஷன், அனதர் ஒன் நியூரல் கோஆர்டினேஷன் சார். இவங்க 2 பேருடைய ஃபங்க்ஷனும் பர்ஃபெக்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை அழகா 11th ஸ்டாண்டர்டு, 10th ஸ்டாண்டர்டு, 7th ஸ்டாண்டர்டு, 6th, ஏன் 1st ஸ்டாண்டர்ட்ல குழந்தை நல்லா படிப்பான் சார். அவனுடைய ஸ்டடி ஸ்கில்லு வந்து எஃபெக்டிவா இருக்கும். அதே மாதிரி அவனுடைய லைஃப் டெவலப்மெண்ட்டும் அவ்வளோ கிளியரா இருக்கும். அப்போ எல்லாமே என்ன ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா, பிசிக்கலி, எமோஷ்னலி, சோஷியலி வெல்பீயிங், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மனவேட்சி ரீதியாகவும் ஒரு நிறைய ஆளுமையா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை ஃபர்ஸ்ட் யார் சார் காயின் பண்ணது அப்படின்னு கேட்கலாம். முதல்ல இந்த சொல்லை வரையறுத்தது யார் அல்லது சொல்லை உருவாக்கியது பீட்டர் சலோவே. இவர் ஏல் யூனிவர்சிட்டியில இருந்ததாகவும், தென் டாக்டர் ஜான் மேயர் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஆம்ஸ்பியர் இன் 1990. அப்போ ஜான் மேயரும் பீட்டர் சலோவே இந்த இருவரும் தான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அழ வேண்டிய நேரத்துல அழணும், சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிக்கணும், சிரிக்க வேண்டிய நேரத்துல அழுதாலும் அழ வேண்டிய நேரத்துல சிரித்தாலும் கொஸ்டின் மார்க் இல்லை, பெரிய கேள்விக்குறியா அமைஞ்சிரும். அதனால இங்க இந்த டேர்ம்ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட், மனவீழ்ச்சி நுண்ணறிவு என்று சொல்ல முதல்ல பயன்படுத்தினது அப்படின்னா வெயின் பெய்னே, இதுக்கு முன்னாடி 1985. சார் சார் இந்த டாபிக் முன்னாடி மேல இருக்கு இல்லைங்க சார், சார் அது கொஞ்சம் ஸ்கிரீன் காமிங்க சார் ப்ளீஸ். எதுவா? எஸ் சார். தேங்க்யூ சார். சரிங்க சார், நீங்க பாருங்க வெயின் பெய்னே அப்படின்றவரு
மனவேட்சி நுண்ணறிவு என்ற சொல்ல முதல்ல பயன்படுத்தினது. சில சமயங்களில் மனவேட்சி நுண்ணறிவை என்ற சொல்ல உருவாக்குனதுன்னு கேட்கலாம், அல்லது பயன்படுத்தியது அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் மனவேட்சி நுண்ணறிவு என்ற சொல்லு லியோனர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும், நெக்ஸ்ட் ஸ்டான்லி கிரீன்ஸ்மன் நுண்ணறிவு மாதிரியே மனவேட்சி நுண்ணறிவு மாதிரி. ஏற்கனவே நமக்கு ஒரு மாதிரி ஒன்று படித்தோம். என்ன அப்படின்னா நினைவு மாதிரி. யாரா இருக்கலாம்? Who was defined about the model of memory or remembering? முல்லர் சார். Atkinson Schiffner. Very good, sir. Atkinson and Schifrin. அட்கின்சன் அண்ட் சிஃபரின் அப்படின்றவங்க தான், அவர் இருவரும் சேர்ந்து தான். அதுதானே சார் 3 kinds ஆஃப் மெமரி: சென்சரி மெமரி, ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் மெமரி. இதுதான் நம்ம மாடல் ஆஃப் மெமரி அப்படின்னு படித்தோம் சார். அட்கின்சன் அண்ட் சிஃபரின் என்றவங்க தான் இந்த புலனீடான நினைவு, குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு. சில பேருக்கு தோணும், இந்த ஆளு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தானே நடத்துகிறான், ஏன் இப்போ அதை கேட்கணும் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். இல்லை, நான் எதுக்காக ரிலேட் பண்ணேன்னா, மாடல் அப்படின்னு வந்துச்சு இல்லை, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மாடல். அதனால நான் என்ன பண்ணேன்னா மெமரி மாடல் நினைவு வருதா அப்படின்றதுக்காக கேட்டேன் சார். சரிங்களா? அப்போ இங்கே எமோஷனல் இங்கே கேட்டாங்கன்னா ஸ்டான்லி கிரீன்ஸ்மேன். நெக்ஸ்ட் நினைவு என்ன சார் சொன்னீங்க? குறுகிய கால, நீண்ட கால, அப்புறம் ஆஹா, நீங்க அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலையோ, இல்ல ரெக்கார்டிங் கூட கேட்கலையோ? எழுதி வைக்கிறதுக்கு இப்ப கேக்குறேன் சார். சென்சரி ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் சார். நீண்ட கால நினைவு, குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு. சரிங்க சார். அடுத்து பாருங்க, 1990ல சலோவே மற்றும் மேயர் ஆகிய இருவரும் இணைந்து தான் ஒரு மனவேட்சி நுண்ணறிய மாதிரியே ஏற்கனவே முதல்ல சொல்லப்பட்டது 89, 90. அதனால சப்போஸ் அங்க கீ ஆன்சர்ல ஸ்டான்லி கிரீன்ஸ்மேன் இருக்கா, அல்லது சலோவேவா, ஆறு மேயரா, இல்லை இந்த 3 பேருமே இருந்ததா? ஆல் த அபோவ். 1995ல டேனியல் கோல்மேன் என்பவர் மனவேட்சி நுண்ணறிவு மாதிரி உருவாக்குனதாக அடுத்து ஒருத்தரையும் கோல்மேன் என்றவரும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, மனவேட்சி நுண்ணறிவு பற்றிய மீனிங்ல தான் நம்ம இருக்கிறோம். சப்போஸ் நம்ம பிஜிடிஆர்பில் மேக்சிமம் மீனிங் கேட்கறது இல்லை, ஆனால் தியரியில தான் சார் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வருது எந்த இடத்துலயா இருந்தாலும். அதனால இந்த இடத்துல அடுத்து பண்பு சார்ந்த மனவேட்சி, ரைட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கடுத்து திறன் சார்ந்த மனவேட்சி, எபிலிட்டி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் எப்போனாக்கா 2000ல. அடுத்து மனவேட்சியை ஒத்தி போடவும் கட்டுப்படுத்தவும் மனவேட்சி நுண்ணறிவியால் முடியும். இந்த நேரத்தில் அழக்கூடாதுன்னா அழமாட்டாங்க சார், இந்த இடத்துல சிரிக்கக்கூடாதுன்னா சிரிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அழகாக கண்ட்ரோல் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க, எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க, அவங்க மட்டும் அதிகமாக சிரிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கே அதுக்கு சிரிச்சு முடிச்ச பிறகுதான் அப்படி ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னாக்கா, அவங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சதாக இருக்கலாம். சில பேர் அதே இடத்துல கூட எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. இப்போ எடுத்துக்கிட்டா ஒரு 11th ஸ்டாண்டர்ட் குழந்தை, நம்ம பாடம் நடத்துகிறோம், ஏதோ ஒரு விஷயத்துல அந்த குழந்தைக்கு வந்து ரிலேட் பண்ணி ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக ஒரு சம்பவத்தை சொன்னோம், எல்லா பிள்ளைங்களும் சிரிக்கிறாங்க. ஒரு பையன் மட்டும் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு மற்ற பையனை கேட்குறான்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை எமோஷ்னலா ஏதோ இம்பேலன்ஸா இருக்கான் இல்லை அப்படின்னு நம்ம மீன் பண்ணலாம். குழந்தை வந்து காலையில கிளம்பி வரும்போது பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை போன பீரியட்ல மேக்ஸ் வெதர் போட்டு சாத்திருப்பாரு, அடுத்து நம்ம பயாலஜி உள்ள என்ட்ரானோம், அதுல நடந்திருக்கலாம். சரி சார், எனிவே எதை வேணாலும் சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்றதுதான். அதனால எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அழகாக நம்மளால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண, அது கண்ட்ரோல் பண்றதால தான் லைக் லீட்ஸ் டு நெக்ஸ்ட் லைஃப். அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையை வந்து லீட் பண்றதுக்கு மிக முக்கிய காரணமே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான். பெரிய பிரச்சனை, அதை கடந்து அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோல் வந்து மூவ் பண்ணிட்டே இருப்போம். கவனிச்சிருக்கலாம், ஃப்ரம் அடலசன்ஸ்ல இருந்து நம்ம கிளியரா சைல்ட்ஹுட்ல இருந்தே ஓரளவுக்கு அசஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிள் வந்திருக்கும், அதுல இருந்தே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கலாம். அதனால அடுத்து தனக்கும் பிறருக்கும் பயன்படும் வகையில் ஓய்வு நேரத்தை செலவிடல், பிறருக்கு உதவுதல், தன் பிழைகள் என்று உண்மையை உணர்தல்,
போன்ற நற்பண்புகள் உடையவர்கள் எல்லாம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா மனவீழ்ச்சி நுண்ணறிவு வெளிப்பாடாகத்தான் சொல்லப்படுது. யாருக்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அவங்களாம் மேக்சிமம் அவங்களுக்காகவும் பயன் இருக்கும், மற்றவர்களுக்காகவும் பயனாகவும் அமைஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாட்டு அளவில் கண்டிப்பாக ஜுவாலஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சூரிய பிரம்மன் சார் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவருக்கு மாற்று அவர் தான். அப்போ கண்டிப்பாக த கிரேட் எமோஷனல் இன்டெலிஜென்ட் பர்சன், ஒரு மிகச்சிறந்த மனவீழ்ச்சி நுண்ணறிவு படைத்தவர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. தானும் பயன்பெற்று மற்றவருக்கும் பயன்படும் விதமாக சொல்லப்படுது. அதனால எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மனவீழ்ச்சி நுண்ணறிவு அதனுடைய மீனிங்கு மேக்சிமம் மீனிங்ல கேட்க வாய்ப்பில்லை, ஒரி பண்ண வேண்டாம். ஆனால் இருந்தாலும் வாட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதை சார்ந்து நெக்ஸ்ட் டிஃபைன் பண்றாங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சலோவே பேயர் பீட்டர்ஸ் சலோவே என்ன பண்றாங்கன்னா மனவீழ்ச்சி நுண்ணறிவு என்ற கருத்தை தம் ஆய்வுகளின் மூலம் பிரபலப்படுத்தியது யாருன்னா ஜான் மேயர் பீட்டர் சலோவே. அதனால இது யூஸ்வலா நமக்கு மெர்ஜாய் வரையறைக்குள்ளார வந்தது. இதுக்கு அடுத்துதான் வரையறையே. இப்ப இதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா ஆய்வகத்தின் மூலம் செஞ்சாரு. அதனால நம்ம அந்த ஏரோ மார்க்கு இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா லைக் அலைன்மெண்ட்ல மாறிட்டு இருக்கு. அதனால நம்ம வரையறையை வந்து இதுதான், மனவீழ்ச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள்ள அங்கமாகவும் பார்க்கப்படுது. கேட்கலாம் சார், டஃபோ இல்லை கீழ்கண்ட நுண்ணறிவுல எதனுடைய உள்ளடக்கமாக பார்க்குறோம் அப்படின்ட்டு. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸு கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் சோஷியல் இன்டெலிஜென்ஸு, பியில் அப்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸு, சியில் மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸு, டியில் நன் ஆஃப் திஸ் அல்லது ஆல் த அபோவ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா சோஷியல் இன்டெலிஜென்ஸ் சமூக நுண்ணறிவு. தமது மற்றும் பிறரது உணர்வுகள், இல்லை நம்ம உணர்வாக இருந்தாலும் சரி பிறரது உணர்வு, மனவீழ்ச்சிகள் ஆகியவற்றை கண்டறிந்து முறைப்படுத்தும் அறிவை பெற்றிருப்பதோடு அவற்றை தமது சிந்தனைகளையும் செயல்களையும் நெறிப்படுத்தி மேம்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஆற்றலின் பெற்றிருப்பதே மனவீழ்ச்சி நுண்ணறிவு அப்படின்னு அழகா ஜான் மேயர் பீட்டர் சலோவே குறிப்பிடுறாரு. அதுக்கடுத்து எஸ் ஹெயின் அப்படின்றவரு மனவீழ்ச்சிகளை உணர்தல். என்னெல்லாம் மனவீழ்ச்சிகள் இருக்கு? ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், ஆர்கனைசிங், வெல் லிவிங், கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எங்க எழுதி வச்சுக்கிறான் அந்த ஆளு, சொல்லினேகிறானே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். இது எங்க பார்த்தோம்? அஃபெக்டிவ். வெரி குட் சார். அஃபெக்டிவ் டொமைன், மனவீழ்ச்சி புலம் அப்படின்னு சொல்லுவோம் சார். குழந்தைங்க கூட நம்ம ஜுவாலஜியை சில இடங்கள்ல சில கான்செப்டை படிக்கும்போது அப்படி ஒரு எமோஷனல் வந்து பாண்டிங் இருக்கும் சார். குழந்தை வந்து அவனுடைய பிளட் குரூப்பு, அவன் பிளட் குரூப்பு வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணா, இல்லை அவங்க அப்பா அம்மா பிளட் குரூப்பு கேட்டுட்டு அந்த குழந்தையினுடைய பிளட் குரூப் சொல்லும்போது அப்படி ஒரு தாக்கம் கிடைக்கும் அந்த குழந்தைக்கு, லைக் எமோஷனல். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அஸ் ஏ டீச்சர் ப்ரொவைடட் த பீப்புள். அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை எல்லாம் நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அப்பதான் அந்த லைக் சப்ஜெக்ட் மேல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர முடியும். அப்போ எனிவே அழகா ஹெயின் வந்து என்ன பண்றாருன்னா மனவீழ்ச்சிகளை உணர்தல், வெளிப்படுத்தல், இது என்னென்ன இருக்கு அதை வெளிப்படுத்துறோம், அடையாளம் காண்றது, நினைவில் இருத்தல், அவற்றை பயன்படுத்தி கற்றல், நெறிப்படுத்தல், இது எல்லாமே சேர்ந்ததுதான் மனவீழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு, மனவீழ்ச்சி நுண்ணறிவு அப்படின்னு. அதுக்கடுத்து ப்ரோவே தனி அப்படின்ற சைக்காலஜிஸ்ட். மனவீழ்ச்சி நுண்ணறிவு என்பது உணர்வுகளையும் மனவீழ்ச்சிகளையும் நம்ம படிக்கும் போதே பார்த்திருப்போம். மனவீழ்ச்சி, அதுக்கு அடுத்தது நுண்ணறிவு. அப்ப மனவீழ்ச்சின்றது தானே உணர்வுகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த உணர்வுகள் எப்படி பெறப்பட்டிருக்கு அப்படின்னா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சென்சரி ஆர்கன்ஸ் ஆர் 5 சென்சரி ஆர்கன்ஸ், 5 விதமான புலனுறுப்புகள். அந்த புலனுறுப்புகளின் மூலயமா பெறப்பட்டதை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அந்த ரெஸ்பாண்டு தான் மனவீழ்ச்சியா வெளிப்படுது. அதனால அறிந்து கொண்டு அவற்றை தம்மை நெறிப்படுத்தும், பிறரோடு தாம் கொண்டுள்ள உறவுகளை பயன்மிக்கதாக ஆக்குவதற்கு பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு ப்ரோவே தனி குறிப்பிடுகிறார். அதுக்கு அடுத்ததாக இவற்றுடைய உட்கூறுகளாக ஜான் மேயர் பீட்டர் சலோவே உட்கூறுகள் வந்து 4 குறிப்பிடுகிறார் சார். அப்படின்னாக்கா அந்த உட்கூறுகள் அப்படின்னா லைக் இன்டர்னல் ட்ரைட்ஸ்,
இந்த காம்போனன்ட்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸினுடைய காம்போனன்ட்ஸ்ல மனவீழ்ச்சியினை உணர்தல் மற்றும் வெளிப்படுத்தல், சென்சேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷன், மனவீழ்ச்சியினை சிந்தனையில் பயன்படுத்தல். சில சமயங்களில் எமோஷனலே என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா திங்கிங் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மனவீழ்ச்சிகளை புரிந்து கொண்டு பகுத்தாய்தல், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் எமோஷனல். அடுத்து மனவீழ்ச்சிகளை நெறிப்படுத்தி சுய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்தல். அதுக்கடுத்து டேனியல் அண்ட் கோல்மேன். டேனியல் அண்ட் கோல்மேன் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லப்படுது? செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு, சுய கட்டுப்பாடு, ஊக்கம், சமூகத்திறன், புரிதல், இதெல்லாம் சொல்லப்படுது. அப்ப பண்புகள் என்ன இருக்கலாம்? த கிரேட் எமோஷனல் இன்டெலிஜென்ட் பர்சன், அவங்களுடைய பண்புகள்: மனவீழ்ச்சி நுண்ணறிவு அதிகமுள்ள குழந்தைகள் தமது அச்சத்தினையும் பிறருக்கு தெரிவிக்க முற்படுவர். உதாரணமாக, பாம்பை கண்டு பயம் கொண்டோர் பாம்பு என்று சொல்லிக்கொண்டே அழுவர் அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னு சொல்லிட்டு அழுவான். சில பேர் அழுவாங்க, ஏண்டான்னு கேட்பாங்க, கிளாஸ் டீச்சர் கேட்பாங்க, சொல்ல மாட்டான். அடுத்து அவங்க கிளாஸ்க்கு வரக்கூடிய சப்ஜெக்ட் டீச்சருங்க கேட்பாங்க, சொல்ல மாட்டான். கடைசி அவங்க வீட்டில் போய் சொல்லியிருப்பான். அப்போ குழந்தைக்கு ஏதோ எமோஷனலா இம்பேலன்ஸ். நெக்ஸ்ட், மனவீழ்ச்சி நுண்ணறிவு மிக்க குழந்தை தனது தாய் அல்லது தந்தை கோபமாகறாங்களா, சினத்துடன் இருக்கிறாரா என்பதை விரைவில் கண்டறிந்து கொள்ளும். சில குழந்தைங்க ஸ்மார்ட்டா இருக்கும். அவங்களுடைய அப்பா வந்து வெளியில இருந்து வருவாரு, அவரு வந்து அவரை பார்த்த பிறகு அந்த குழந்தையினுடைய ஆக்டிவிட்டிஸ் அழகா டோட்டலா டிஃபர் ஆகும். அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க, புக் எடுத்துக்குவாங்க, படிக்கிற மாதிரி ஒரு 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 என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. அவரும் ரிலாக்ஸா அவர் பாட்டு அவர் ஒர்க் பண்ணுவாரு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்றது அந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும். அதுக்கு அடுத்து மனவீழ்ச்சி நுண்ணறிவு மிக்க குழந்தைகள் தனது தாய் தந்தை சினத்துடன் இல்லை அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். எவ்வாறு தோற்றமளிப்பர், அவர் குரல் ஒலி எப்படி இருக்கும், அதெல்லாத்தையும் அழகா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க பேசுறத வச்சு. உங்க பையன் நல்லா படிக்கிறான், உங்க பையன் நல்லா படிக்கிறான். அப்ப அந்த சவுண்டு வச்சு கூட கண்டுபிடிச்சிட முடியும். தனது தாய் அல்லது தந்தை கோபமுறம் செய்ய செயல்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதெல்லாம் செய்ய மாட்டான் சார் எமோஷனல் இன்டெலிஜென்ட் பர்சன். அப்போ ஏன்னா சில குழந்தைங்க பார்க்கலாம், ரொம்ப கோவக்கார குழந்தையா இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்பப்போ ஏதாச்சும் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட திட்டுவாங்க சார். ஒரு குழந்தை ரொம்ப சாஃப்ட் நேச்சர்னு சொல்லுவோம். அந்த குழந்தை சாஃப்ட் நேச்சர் கிடையாது. அந்த குழந்தை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு, இப்படி பண்ணா நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க. சில குழந்தைங்க பார்க்கலாம், ரீடிங் ஸ்கில்லு தருவாங்க சார். 3rd ஸ்டாண்டர்டு, 2nd ஸ்டாண்டர்டு, 4th ஸ்டாண்டர்டுன்னு அழகா ஃபர்ஸ்ட் ரோவை படிக்க சொல்லிட்டே வருவாங்க டீச்சரு. 2nd ரோ வரும், அதுக்குள்ளார ஏதோ ஒரு டீவியேஷன் ஆகும். அந்த பையன் என்ன பண்ணுவான், 2nd பெஞ்சில இருந்து 1st பெஞ்சில் வந்து உட்காந்துக்குவான் சார். இவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. முடிஞ்சு போயிடுச்சு அன்னைக்கு கட்டம். இதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தான் பிள்ளைங்களுக்கு அப்போ பையன் ஒவ்வொருத்தரா ரீட் பண்ணோடனே அவங்கள என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம கிளாஸ்ல எல்லா குழந்தைங்களுக்கு ரீடிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்துட்டாங்க. இந்த குழந்தை நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரமோட் பண்ணும்போது தான் அங்க இருக்கிற டீச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த பையனுக்கு படிக்கவே தெரியலையேன்னுவாங்க. என்ன டீச்சர் பார்த்தாங்களோன்னு. அப்போ அந்த குழந்தை எவ்வளவு ஸ்மார்ட்டா அவனுடைய வேலையை பார்த்துருக்கான் பாருங்க. சரி சார், எனிவே மேக்சிமம் நமக்கு இந்த ஏரியாவில் தான் சார் கேட்குறாங்க. பிஜிடிஆர்பின்றதால தியரிஸ்ல இருந்து கேட்குறாங்க சார். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தியரி. இப்போ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தியரி மற்ற மேஜருக்கு எப்படியோ நம்ம ஜுவாலஜி மேஜர், பாட்னி மேஜர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் சார். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாருங்களேன், மேயர் மற்றும் செலவியனுடைய மனவீழ்ச்சி கோட்பாடு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நுண்ணறிவு 4 உட்கூறுகளை பிரித்து, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, மனவீழ்ச்சியை அடையாளம் காணுதல், மனவீழ்ச்சிகளை வெளிப்படுத்தும் மற்றும் உருவாக்குதல், மனவீழ்ச்சிகளை பயன்படுத்தல், மனவீழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தல். இதெல்லாமே மனவீழ்ச்சியை அடையாளம் காணக்கூடிய திறன், வெளிப்படுத்தும் திறன், மனவீழ்ச்சிகளை பயன்படுத்தும் திறன், மனவீழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தும் திறன். இந்த நேரத்துல இப்படி நடந்துக்கணும். சில பேர்லாம் பார்த்தோம்னாக்கா எமோஷனல் ரிலேட்டட்ல அவ்வளோ கிளியரா ஆக்ட் பண்ணுவாங்க. அதை அவரு கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரியா ஜேம்ஸ் லாஞ்ச் தியரி சார். ஜேம்ஸ் லாஞ்ச் கோட்பாடு. இவரு என்ன மீன் பண்றாரு பாருங்களேன், சாலை விபத்துன்னு கொடுத்துட்டாரு.
அந்த விபத்து இதய துடிப்பு அதிகரித்தல், வியர்த்தல். உடனடியா அதுல இருந்து தப்பிச்சாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னுவாங்க. சாலை விபத்து. உடனடியா அவங்களுக்குள்ளார என்ன இருக்கும்னா, இதய துடிப்பு அதிகமா இருக்கும், உடனடியா ஸ்வெட்டிங் ஆகும், வியர்த்தல். இது என்னவா இருக்கலாம்? பயம். இந்த தூண்டல் குறிப்பிட்ட உடற்செயல் மாற்றத்தால் உடற்செயலில் புலன்காட்சியால மனவீழ்ச்சி வெளிப்பாடு நிகழ்கிறது அப்படின்னு அழகா சொல்றாரு சார். அப்ப இது என்னன்னா, இந்த மனவீழ்ச்சி வெளிப்பாடு எப்படி நடந்ததுன்னா, உடற்செயலியல் மாற்றத்தின் புலன்காட்சி என்றும் குறிப்பிட்ட உடற்செயலியல் மாற்றம் என்றும் இந்த இரண்டு விஷயம் சார். பயம் என்ற ஒரு தூண்டல் நம்ம உடற்செயலியல்ல மாற்றத்தை உருவாக்குச்சு. என்னன்னா, அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின் என்ற ஹார்மோன்ல மாற்றத்தை. இது உடற்செயலியல் மாற்றத்தினுடைய புலன்காட்சி இல்ல, நம்மளுடைய புலன்காட்சியினால தான் நிகழ்ந்தது. இதுதான் மனவீழ்ச்சியா வெளிப்படும். அப்ப இததான் ஜேம்ஸ் லாஞ்ச் கோட்பாடு. இத கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கெனான் பட் இவர் எப்படி சார் மீன் பண்றாருன்னா, தூண்டல், அந்த தூண்டல் எது வேணாலும் இருக்கலாம், மனவீழ்ச்சியை சார்ந்து. அந்த மனவீழ்ச்சியை சார்ந்து நேர்மறையானது, எதிர்மறையானது எது வேணாலும் இருக்கலாம். எங்க சார் நேரடியா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா தலாமஸ். இந்த தலாமஸ்ல பரிவு நரம்பு மண்டல தசைகளும் பெருமூளை அரைவட்டம் இந்த ரெண்டும் இணைந்து உடற்செயலியல் மாற்றத்தால் செயல்படுறது எது அப்படின்னாக்கா இந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அண்டு மசில்ஸ், தசைகள். அடுத்து பெருமூளை, அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, பெருமூளை அரைவட்டம், செரிபரம். இது அகவய அனுபவத்தின் மூலம் மனவீழ்ச்சி. ஏற்கனவே சில எமோஷனல் நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு சார். எடுத்துக்காட்டா பாருங்களேன், பாம்புனாவே இது மாதிரியான அசைவு கொண்டது பாம்பு அப்படின்னு நம்ம மைண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மாதிரி வேற ஒரு பொருளை பார்த்தோன்னே பாம்புன்னு பயப்படுவாங்க. இதுதான் அகவய அனுபவத்தின் மூலம் மனவீழ்ச்சி ஏற்படுறது. இன்னும் இதுக்கு போய் இப்படி பயப்படுறியே அப்படின்னு இல்லை, அதுக்கு ரீசன் என்ன சார் அப்படின்னா, இது எமோஷனல்ல நம்ம மைண்ட்ல தலாமஸ் பகுதியோடு தொடர்பு கொண்டு இந்த பெரிபரல் நியூரானும் செரிபரமும் செயல்படுது அப்படின்னு யார் சொன்னாரு சார்னாக்க கெனான். இப்போ எமோஷனல்ல கெனான் பேஸ்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் சாக்டர் சிங்கர் மனவீழ்ச்சி கோட்பாடு. இவர் என்ன சொல்றாருன்னா, வெளிப்புற தூண்டல் மனவீழ்ச்சி அனுபவம் இதுதான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதனால வெளிப்புற தூண்டல்களால மனவீழ்ச்சி அனுபவம் ஏற்படுறது. அப்ப வெளிப்புற தூண்டல்கள் எதெல்லாம் இருக்கு? ஒன்று உடற்செயலியல் தூண்டுகளாக இருக்கலாம், அல்லது அறிவு தூண்டல்களாக இருக்கலாம். அறிவு தூண்டல்களாக இருக்கலாம். அப்ப நம்ம உடற்செயலியல், அறிவு. அடுத்து ஸ்டெய்னர் சார், கொஞ்சம் மேல ஸ்கிரீன் ஸ்க்ரால் பண்ணுங்களேன். சாக்டர் சிங்கர் மனவீழ்ச்சி கோட்பாடு. வெளிப்புற தூண்டல், வெளிப்புற தூண்டலால் எழக்கூடிய மனவீழ்ச்சி அனுபவம், எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த வெளிப்புற தூண்டல் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒன்று உடற்செயலியல் தூண்டல், இன்னொன்று அறிவு சார்ந்த தூண்டல் என்றும். அடுத்து ஸ்டெய்னர், அங்க மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டெய்னர் இந்த தூண்டல்களின் அடிப்படையில 4 படிநிலைகளை குறிப்பிடுறாரு சார். 4 படிநிலை. அதை நம்ம தயார் நிலை, ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், செகண்ட் கருதுகோளை உருவாக்குதல், மாத்தணும், 2 கொம்பு வரக்கூடிய லா. கருதுகோளை உருவாக்குதல், ஃபார்மேஷன் ஆஃப் ஹைபோதசிஸ், டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ், கருதுகோளை சோதித்தல். ஃபோர்த் இன்டர்பிரேஷன், முடிவுகளை. லாஸ்ட் 6th கோல்மனின் மனவீழ்ச்சி கோட்பாடு. இவர் அமெரிக்க உளவியல் அறிஞர் டேனியல் கோல்மன். இவர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அவருடைய புத்தகம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்,
why it can matter more than IQ என்ற புத்தக தலைப்பின்ல புத்தகத்தில் ஏன் நுண்ணறிவை விட மனவீழ்ச்சி மேலானது என்று கருதினார் அப்படின்றது தான் அந்த கோல்மனினுடைய டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாவே. தென் டேனியலி கோல்மன் ஒர்க்கிங் வித் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, சோஷியல் ஸ்கில்லு, மோட்டிவேஷன், செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷனு, தென் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி அது ரிலேட்டட்ல மனவீழ்ச்சி சார்ந்த சுய விழிப்புணர்வு, சுய ஒழுக்கம், ஊக்கம், இரக்கம், சமூக திறன்கள் அப்படின்னு எமோஷனல் இன்டெலிஜென்ட் கொஷன் மனவீழ்ச்சி நுண்ணறிவு ஈவினுடைய உட்கூறுகளாக விரிவுபடுத்தினார். The components of emotional intelligent question. Components of emotional intelligent question. இப்போ இதோட நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஜேம்ஸ் லாஞ்ச், கெனான், இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் சார். மற்றதெல்லாம் யார் கேட்டாலும் சொல்ல முடியும். இந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணவங்க தான் ஆன்சர் பண்ண முடியும். அவங்க எதை வேணாலும் எடிட் பண்ணலாம். பயம் என்ற இடத்த, இல்லது மனவீழ்ச்சி வெளிப்பாடை, இல்லை மனவீழ்ச்சி வெளிப்பாடு குறிப்பிட்ட உடற்செயலியல் மாற்றம் மற்றும் உடற்செயலியல் மாற்றத்தின் புலன்காட்சியால் உருவாகும் மனவீழ்ச்சி என்று குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் லாஞ்ச். சார் கெனான் கோட்பாடு ஸ்கிரீன்ல, ஏன்னா தமிழ் மீடியம் புக்ல இல்லைங்க சார் இது. ஓகே, கீழே ஒரு ஏரோ மார்க் வருது இல்லை, அந்த கீழே வரக்கூடிய ஏரோ மார்க்கு பெருமுலை அரைவட்டம் சார். சரி ப்ரோ. நெக்ஸ்ட் ஆக்கத்திறன். இப்போ நமக்கு கண்டிப்பா இன்டெலிஜென்ஸ்ல இருந்து மினிமம் 2 கொஸ்டின்ஸ் இருக்கலாம் சார். அந்த மினிமம் 2 கொஸ்டின்ஸ்ன்றது ஒரு கொஸ்டின்ஸ் தியரிஸ்லயோ, டைப்ஸ்லயோ, மீனிங்ஸ்லயோ, டெஃபினேஷன்லயோ இருக்கலாம். இன்னொரு கொஸ்டின்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அசஸ்மெண்ட் அண்டு மெஷர்மெண்ட்ல இருந்து இருக்கலாம் சார். ஆனால் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து இன்டெலிஜென்ஸ்ல வந்துடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கம்பல்சரி கிரியேட்டிவிட்டியில கேட்பாங்க சார். கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன். நம்ம நுண்ணறிவு அப்படின்னாக்கா நுண்ணறிவோடு தொடர்புடைய சிந்தனை எது அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம், குவி சிந்தனை அப்படின்னு. இதுவே ஆக்கத்திறன் அப்படின்னு இருந்தா எதை நம்ம குறிப்பிடுறோம்? அவ்வளவுதான் சார், விரி சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங். அதனால அமெரிக்கா உளவியல் அறிஞரான கில்ஃபோர்டு, ஏற்கனவே நம்ம கில்ஃபோர்டுடைய நுண்ணறிவு கோட்பாடு என்னன்னு சொல்ல முடியுமா? ஆமா, கட்டமைப்பு கட்டமைப்பியல் நுண்ணறிவு கோட்பாடு, ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு படிச்சிருந்தோம் சார். ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ். அதே கில்ஃபோர்டு என்பவர் தான் உளவியல்ல ஆக்கத்திறன் என்ற சொல்லை பயன்படுத்தினார் அப்படின்னு. ஏன் ஆக்கத்திறன் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தினாரு அப்படின்னா, அவர்துல நீங்க ப்ராசஸ்ல பார்த்துருப்பீங்க, காக்னிஷன், நெக்ஸ்ட் மெமரி, தேர்டு மெமரி ரிட்டன்ஷன், ஃபோர்த்து கன்வர்ஜென்ட், ஃபிஃப்த்து டைவர்ஜென்ட், சிக்ஸ்த் எவால்யூஷன் அப்படின்னு படிச்சோம். முதல்ல அறிதல், அடுத்து நினைவு, நினைவில் இருத்தல், குவி சிந்தனை, விரி சிந்தனை, மதிப்பீடு அப்படின்னு படிச்சிருந்தோம் சார். அங்கதான் அழகா கில்ஃபோர்டு இந்த ஏற்கனவே நுண்ணறிவு போனதுங்களா, அடுத்து வந்து இப்ப ஆக்கத்திறன், ஆக்கத்திறன்ல இந்த வெறி சிந்தனை பத்தி கொடுத்துருந்தாரு. அதனால ஆக்கத்திறன் என்பது சிந்தனையினுடைய வேகம், ரொம்ப ஃபாஸ்டா திங்க் பண்றது, சிந்தனையினுடைய நிகழ்ச்சி, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், சிந்தனையுடைய புதுமை, நாவல்டி ஆகிய 3 திறன்களை தான் ஆக்கத்திறன் அப்படின்றாரு. சில சமயங்கள்ல சிம்பிளா கிரியேட்டிவிட்டி மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில்
சிந்தனையின் வேகம் ஸ்பீடு அப்படின்னு கொடுப்பாங்க, திங்கிங் ஸ்பீடு அப்படின்னு, ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் திங்கிங்னு கொடுப்பாங்க, தென் நாவல்ட்டி ஆஃப் திங்கிங். அப்போ ஜென்ரலாகவே ஆக்கத்திறன், யூஸ்வலாக திறன் அப்படின்னுன்றது வந்து நுண்ணறிவா, அந்த திறனை ஒரு பயன்பாடாக மாற்றிட்டோம்னாக்கா இல்லை, அந்த திறனை வந்து இந்த சமூகத்திற்கு பயன்படும் விதமாக மாற்றணும்னா அதெல்லாம் ஆக்கத்திறன் இல்லை. நுண்ணறிவுன்றது திறன்கள்னு நம்ம படிச்சிட்டோம். இப்போ இந்த நுண்ணறிவு திறனை ஆக்கமாக மாத்துறோம். ஆக்கம்னா பயனாக மாத்துறோம். அதனால படைப்பாற்றல். ஆக்கத்திறனை தமிழ் படுத்தும் போது சில சமயங்கள படைப்பாற்றல் அப்படின்னு கொடுக்கலாம் சார். ஆப்ஷன் டில ஆல் த அபவ். சிந்தனையின் நிகழ்ச்சி, சிந்தனையின் வேகம், சிந்தனையின் புதுமை, இந்த மூன்றும் உள்ளடக்கியதை தான் நம்ம ஆக்கத்திறன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பெரும்பாலும் ஆக்கத்திறன் உடையவர்களுக்கெல்லாம் நுண்ணறிவு உடையவராக இருப்பார். ஆனா நுண்ணறிவு மிக்கவர்கள் எல்லாம் ஆக்கத்திறன் படைத்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரெண்டு விஷயம் கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை. ஆக்கத்திறன் உடையவர்களே நுண்ணறிவு உடையவர் இருக்க வாய்ப்பு. ஆனா நுண்ணறிவு உடையவர்களுக்கு எல்லாருக்கும் ஆக்கத்திறன் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சார். அதனால்தான் பெரும்பாலும் எவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள்லாம் ரிசர்வா வந்துட்டு அவங்களுடைய லைஃப்பை வந்து முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்துருப்போம் அவங்க இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்களா. எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா தமிழ்நாட்டை சார்ந்த ராமானுஜம் இல்லை, கணித மேதை ராமானுஜம், அவர் போன பிறகுதான் சார் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அவருடைய திறன் என்னன்னு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரையே தெரியவே இல்லை இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது இதுவரையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அவர் ஒரு கிரேட் இன்டெலிஜென்ட் பர்சனு as well as the creativity. அப்போ அந்த கிரியேட்டிவிட்டியை தெரியாமே போயிருக்கலாம். நெக்ஸ்ட் டாரன்ஸ் வந்து ஆக்கத்திறன் சோதனைகளை செஞ்சதாகவும் அதில் கிட்டத்தட்ட எத்தனை சோதனைகள் நம்ம சொல்லப்படுது அப்படின்னாக்கா 9 மொழி சோதனையும் 3 மொழி இல்லா சோதனையும் 6,3 அப்படின்னு சில புக்கில் கொடுத்துருக்கு. சில புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 7,3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்கத்திறன் வரையறையாக காரல் ரோஜஸ், டாரன்ஸ், ப்ரூனர். ப்ரூனர் எங்க பார்த்துருந்தோம்னா இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். கான்செப்ட் ஃபார்மேஷன் கருத்து உருவாக்கம் ப்ரூனரு, டாரன்ஸ் ஆக்கத்திறன், காரல் ரோஜஸ் ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட். காரல் ரோஜஸ். சார் சார் இந்த சிந்தனையில் நிகழ்ச்சின்னு சொன்னீங்கல்ல சார், கிரியேட்டிவிட்டியோட 3 திறன்கள் அப்படின்னு. எஸ் சார். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சார் சிந்தனையில் நிகழ்ச்சின்னா? ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே சார், தேங்க்யூ. சரிங்க சார். இப்போ பாருங்க, இந்த இடத்துல காரல் ரோஜஸ் ஆக்கச்சிந்தனை என்பது ஒருவரது தனித்தன்மைக்கும் அவரது வாழ்வில் ஏற்படும் பொருட்கள், மனிதர்கள், நிகழ்வுகள், சூழ்நிலைகள் ஆகியவற்றுக்கும் இடையே ஏற்படும் இடைவினை. அப்போ இன்டர் ரிலேஷன்ஷிப் யாருக்கு, ஒருவருக்கும் மற்றவருக்கும், அதே மாதிரி சூழ்நிலைக்கும், அதே மாதிரி பல்வேறு விதமான நிகழ்வுகள், ப்ராசஸர், இதெல்லாம் சேர்ந்தது தான் ரோஜஸ் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஃபைன். டாரன்ஸ் என்ன சொல்றாங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கருத்துக்களிடையே மிகவும் எதிர்பாராத மற்றும் புதுமையான உறவுகளை காணும் ஒரு மனத்திறன். ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் சொல்லிட்டாங்க, அந்த சொல்யூஷனை அப்படியே எடுத்துக்காம வேறொரு கோணத்துல வந்து சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க சார். அதுதான் ஆக்கத்திறன் அப்படின்னு சொல்றாரு டாரன்ஸ். இப்படியும் வரலாமே அப்படின்ற ஒரு சிந்தனை. இந்த ஆக்கத்திறன் இன்னும் நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்பெல்லாம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல தான் சார் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்டோம்னாக்கா உங்க மனதுல அந்த கொஸ்டினை படிச்சுட்டு ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணீங்க, எப்படி சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டோம்னா அவ்வளோ அழகா விளக்கங்களை சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலும் வெளிப்படுத்துறது இல்லை. வெளிப்படுத்தினாங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். இந்த குரூப் டிஸ்கஷன் சொல்றோம் இல்லை, அது என்ன சார்னாக்கா நீங்க எப்படி படிச்சு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, நான் படிச்சு எப்படி அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு எப்படி புரிதல் இருக்கு, கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க, நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ணேன், அப்போ நம்ம அணுகக்கூடிய முறையில மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்.
இதுதான். ஆனா நம்ம என்னன்னாக்கா அதை ஆக்கப்பூர்வமா பண்ணோம் அப்படின்னா பெஸ்டா கொண்டு போகலாம். அது உங்களை பொறுத்து தான். சரிங்க சார். நெக்ஸ்ட் பாருங்க, புருனர் படைப்பாற்றல் என்பது ஒரு கூட்டு நடவடிக்கையிலிருந்து தொடங்கி ஒரு புதிய செயலை முன்வைப்பது, ஒரு புதிய படைப்புகளை உருவாக்கக்கூடியது, நாவல்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன பண்ணிட்டாருன்னா ஆக்கத்திறன் அப்படின்னு சொன்னாரு. இதுல சில சமயங்கள்ல டைமென்ஷன் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறனின் பரிமாணங்கள் கேட்கலாம் சார். இந்த பரிமாணங்களை சொன்னது யாரு சார்னா கில்ஃபோர்ட் மற்றும் டாரன்ஸ். கில்ஃபோர்டு ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் படிச்சோம் இல்ல, அவரே தான் சார் கில்ஃபோர்டு. நெக்ஸ்ட் டாரன்ஸ். டாரன்ஸ் இவர் இருவரும் இணைந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒன்று இந்த நெகிழ்வுத்தன்மை, ஃபிளெக்சிபிலிட்டி, மேடம் கூட கேட்டாங்க இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு, அதேதான் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி. செகண்ட் பாருங்களேன், ஃப்ளூயன்சி, துல்லியம். நெக்ஸ்ட் சிக்கல் உணர்தல், ஐடென்டிஃபையிங் ப்ராப்ளம். தென் ஃபோர்த் உண்மை, ஒரிஜினாலிட்டி. தென் ஃபிஃப்த்ல விரிவாக்குதல், எலாபரேஷன். மறுகட்டமைப்பு செய்தல், ரீடெஃபனிஷன். ஏற்கனவே ஒரு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, நம்ம கூட பார்த்துருப்போம் சில பெரும்பாலான சாப்டர்ல. மேக்சிமம் நம்ம சாப்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, ஏன் சார் நிறைய அத்தனை டிஃபைன் பண்ணதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அது என்னன்னா இந்த ஆஸ்பெக்ட் தான் சார், அவங்களுடைய பாயிண்ட் ரீடெஃபனிஷன், மறுகட்டமைப்பு செய்தல். அதனால இங்க ஃபிளெக்சிபிலிட்டி, ஃப்ளூயன்சி, ஐடென்டிஃபையிங் ப்ராப்ளம், ஒரிஜினாலிட்டி, எலாபரேஷன், ரீடெஃபனிஷன் இங்க இருந்து கேட்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இந்த படிநிலைகள்ல கேட்குறாங்க சார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு அந்த படிநிலையில சில டைம்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா தேர்ட் ஸ்டெப் எதுன்னு கேட்டுட்டாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பிஜிடிஆர்ல என்ன பண்ணாங்கன்னா, இதை மிஸ் அரேஞ்ச்மெண்ட், தவறாக வரிசைப்படுத்தி கரெக்ட் சீக்வென்ஸ் ஆர்டரை கேட்டிருந்தாங்க. அது சீக்வென்ஸ் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த 4 என்னன்னா கிரகம் பேலிஸ், ஆக்கச்சிந்தனைகள் 4 படிநிலைகள் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா கிரகம் பேலிஸ். இங்க ஆப்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கில்ஃபோர்டு ஏயும், பில கிரகம் பேலிஸ், சில டாரன்ஸ், டில புரூனர், இல்லைன்னா காரல் ரோஜர்ஸ். இப்போ நம்ம மைண்ட்ல டெஃபினிஷன் படித்தோம் பார்த்தீங்களா, அது ஸ்ட்ராங்கா மெமரி ஆயிருக்கு, அது பெர்மனன்ட் மெமரி. இப்போ இந்த கொஸ்டினை படிச்சுட்டு கிரகம் பேலிஸை சூஸ் பண்ணாம மீதம் இருக்கிறவங்கள நம்ம சூஸ் பண்ணோம்னா எதை சூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு மார்க் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் பொருள் இல்லை. அதனால ஆசிரியர்களே இந்த 4 எங்க படிச்சோன்னு சொல்ல முடியுமா? சார் உட்காட்சி வழி கற்றல் சார் படிப்போம். வெரி குட் சார். நம்ம இன்சைட் லேர்னிங் தியரி, கோலர் ஆர் கோக்லர், சுல்தான் மங்கில சிம்பான்சி, சுல்தான் குரங்கை பயன்படுத்தி ஆய்வு மேற்கொண்டாரு. அந்த ஆய்வுல அந்த 4 ஸ்டெப், ஆயத்தம், உள்வளர்ச்சி, உள்ளொளி தோன்றுதல், சரிபார்த்தல், ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், இல்லுமினேஷன், வெரிஃபிகேஷன். சிம்பான்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, சார் வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குதுங்க சார். ஆயத்தம், உள்வளர்ச்சி, உள்ளொளி, சரிபார்த்தல். ஆடிபிளா இருக்கா? எஸ் சார். சார் சரிங்க சார். இப்ப பாருங்க, நம்ம ஆயத்தம் நனவு நிலை அப்படின்னும், உள்வளர்ச்சியை நம்ம ஓய்வு அல்லது தூக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓய்வு அப்படின்னாக்கா அந்த சிம்பான்சி என்ன பண்ணிச்சுனாக்கா வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்கு ஆயத்தம் ஆச்சு, ஆனா ட்ரை பண்ணிச்சு முடியல. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஜென்ரலா ப்ளே பண்ணாங்க, ஓய்வு எடுத்துக்கினாங்க. அதுக்கடுத்து திடீர்னு தோன்றும் தீர்வு, இன்ஸ்பிரேஷன், சடன் ஃபிளாஷ் ஆஃப் சொல்யூஷன் தேர் த ப்ராப்ளம். அந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு விதம், அதை தான் வெரிஃபிகேஷன் ஆர் ரிவிஷன், சரிபார்க்கிறது, ரைட் ஓர் ராங். இந்த 4 ஸ்டெப்பும் கிரகம் வேலிஸ் கேட்கலாம் சார். சில சமயங்கள கிரகம் வேலிஸ் சார் பேட்ரிக்கும் இருக்கு சார். பேட்ரிக் இருக்கும் சார் மெட்டீரியல்ல.
பேட்ரிக் இருக்கா? கிரஹம் வேலஸ் அண்ட் பேட்ரிக்னு இருக்கு சார். குட். அவரு கில் பேட்ரிக்னு இருக்கா? ஒன்லி பேட்ரிக்னு கொடுத்துருக்கீங்க சார். நீங்க வச்சுட்டு இருக்கிறது அப்போ ஓல்டு எஸ் மெட்டீரியலா? சார். ஆமாங்க சார். குட். இப்போ நம்ம நியூ மெட்டீரியல் வச்சுட்டு இருக்கவங்க கூட இப்போ பக்கத்துல வந்து இந்த கில் பேட்ரிக் ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இதில் நம்ம எடிட் பண்ணிட்டோம். கிரகம் வேலிஸ் வந்து இந்த 4 ஸ்டெப்பை யூஸ் பண்ணாரு சார். இந்த 4 ஸ்டெப்பு எதுக்கு, என்ன மெத்தடாலஜிக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, என்ன மெத்தடுன்னு சொல்ல முடியுமா? நம்ம மெத்தடாலஜியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், பீப்புள் சென்டர் மெத்தடு, டீச்சர் சென்டர் மெத்தடு, பீப்புள் டீச்சர் சென்டர் மெத்தட். அதில் நான் வேணா க்ளூ வேணா சொல்கிறேன். இது பீப்புள் சென்டர் மெத்தடு சார். மாணவர் மையமான கற்பித்தல் முறையோடு தொடர்புடையது இந்த 4 ஸ்டெப்பும். அது என்ன முறைன்னு சொல்ல முடியுமா? தனியால் ஆய்வு முறை மாதிரியாங்க சார்? தனியால் ஆய்வு முறை. ஏன்னா அந்த இடத்துல என்ன சார், கேஸ் ஸ்டடி. நான் என்ன சொல்றேன்னாக்கா, பீப்புள் சென்டர் நம்ம டீச்சிங் மெத்தடாலஜி சொல்றேன் சார். டீச்சிங் மெத்தடாலஜி, நாட் ஃபார் டூல் ஆஃப் சைக்காலஜி. உளவியல் கருவிகளை பத்தி நம்ம பேசல சார். தானே கண்டறிதல் முறை ஓரளவுக்கு நியரஸ்ட் வந்துட்டீங்க. சரி சார், கரெக்டான ஆன்சர் ப்ராஜெக்ட் மெத்தடு சார். தமிழ்ல வந்து செயல் திட்ட முறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த செயல் திட்ட முறைய செயல் திட்ட முறைய டிஃபைன் பண்ணது யாருன்னா கில் பேட்ரிக். அதனால அந்த இடத்துல கிரகம் வேலிஸ் கிடையாது அப்படின்றதுக்காக அங்க பக்கத்துல நம்ம கில் பேட்ரிக் போட்டிருக்கோம் சார். அதனால கில் பேட்ரிக்கு அவருடைய மெத்தடாலஜியான, அவர் டிஃபைன் பண்ண மெத்தடாலஜியான ப்ராஜெக்ட். நம்ம கூட எம்எஸ்சி பண்ணும்போது ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம், எம்ஃபில் பண்ணும்போதும் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம், சில பேர் பிஹெச்டி பண்ணியிருப்பீங்க, நீங்க தீசிஸ் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே இந்த ஸ்டெப் ஆஸ்பெக்ட்ல தான் பண்ணியிருப்போம். அதனால கிரகம் வேலிஸ், தென் கில் பேட்ரிக், தென் ரோஸ்மேன். அவர் என்ன பண்ணாருனாக்கா 7 நிலையாக இந்த ஆக்கத்திறன் வந்து 7 நிலைகள்ல உருவாகுதுன்னாரு. 4 நிலையில உருவாகுதுன்னு சொன்னது யாருன்னா கிரகம் வேலிஸ். அது வந்து செயல் திட்ட முறை. அந்த செயல் திட்ட முறையை டிஃபைன் பண்ணது வந்து கிரகம் வேலிஸ் கிடையாது, கில் பேட்ரிக். இன்னும் சில சமயங்கள்ல இந்த 4 ஸ்டெப் மேக்சிமம் பயன்படுத்துனது யாரு சார் அப்படின்னாக்கா ஜான் டூயி. இப்பதான் சார் எங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகுது. கிரகம் வேலிஸ் சொல்றீங்க, கில் பேட்ரிக் சொல்றீங்க, ஜான் டூயி சொல்றீங்க இல்ல. அப்போ நம்ம இது எல்லாமே 3 பேரும் தெரிஞ்சிருந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரோஸ்மேன்றவர் தேவையை உற்று நோக்குதல். ஃபர்ஸ்ட் வந்து நீட் பேஸ்டான அப்சர்வேஷன் ஒன்றும், செகண்ட் வந்து தேவைப்படுத்தல். அந்த கிரகம் வேலிஸ் பக்கத்துல கில் பேட்ரிக்னு எழுதிக்கிறவாங்க சார், நோட் பண்ணிக்கிறவா சார்? இல்ல வேண்டாம், நீங்க கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக தான் அதை எடிட் பண்ணிட்டோம். ஓகே சார், ஓகே, थैंक यू சார். நெக்ஸ்ட் வந்து தகவல்களை சேகரித்தல், தென் ஃபோர்த் நோக்க தீர்வுகளை உருவாக்குதல். நோக்க தீர்வுகளை உருவாக்குதல். ஃபிஃப்த் தீர்வை பகுத்தாராய்தல். சிக்ஸ்த் புதிய தீர்வு தோன்றல். செவன்த் வந்து ஆய்வக சோதனை அப்படின்னு கொடுத்திருக்கோம். லாரன்ஸ் மற்றும் மேயர் 4 நிலைகளாக பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வு, 2 தகவல்களை சேகரித்தல், 3 தீர்வை தேடல், 4 முடிவுகளை தொடர்புபடுத்தல். தென் குவிச்சிந்தனை விரிச்சிந்தனை. ஏன்னா நமக்கு சில சமயங்கள குவிச்சிந்தனை விரிச்சிந்தனை மட்டும் கேட்கறதால இன்டெலிஜென்ஸ் கிரியேட்டிவிட்டின்னு கேட்காம குவிச்சிந்தனை விரிச்சிந்தனை ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு. நம்ம கூட எவல்யூஷன்ல டைவர்ஜென்ட் எவல்யூஷன், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் படிச்சிருப்போம் சார். பரிணாமத்துல படிக்கும்போது பரிணாமத்துல குவி பரிணாமம், விரி பரிணாமம் அப்படின்னு படிச்சிருப்போம். கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட். அப்படியே எங்க சிந்தனையோடு தொடர்படுத்துங்க. கன்வர்ஜென்ட் ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கான துலங்கல் ஒரு இலக்கினை அடையும் விதத்துல இருந்துச்சுன்னா அதெல்லாம் கன்வர்ஜென்ட். எடுத்துக்காட்டாக 15 × 3 ஒரே ஆன்சர் 45.
தென் விரி சிந்தனை. ஒரு குறிப்பிட்ட தூண்டல் வெவ்வேறு விதமான பல துலங்களை வர வைக்கும் விதத்தில் செயற்படுமே ஆனால் அது விரி சிந்தனை. அப்போ குவி சிந்தனை என்பது ஒரு தூண்டலுக்கு ஒரு துலங்களை மட்டும் வர வைக்க முடியும். ஆனா விரி சிந்தனையில தூண்டலுக்கு பல்வேறு விதமான துலங்கள் வர வைக்க முடியும். அதனால அதை செங்குத்து சிந்தனை, வெர்டிகல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம் கன்வர்ஜென்ட்டை. டைவர்ஜென்ட்டை லேட்ரல் திங்கிங், பக்கவாட்டு சிந்தனை அப்படின்னு சொல்லுவோம் சார். எக்ஸாம்பிள் பாருங்க, இமயமலையால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கோ அதன் அடிப்படையில குறிப்பிடுவாங்க சார். நெக்ஸ்ட், ஆக்கத்திறன் அல்லது படைப்பாற்றல். ஆக்கத்திறன் அல்லது படைப்பாற்றல் மிக்கவருடைய பண்புகள் என்ன? இந்த இடம் கேள்வி கேட்கலாம் சார். பண்புகள். இப்போ ஆக்கத்திறன் பொதுவானது. கிரியேட்டிவ் இஸ் யூனிவர்சல். செகண்ட், ஆக்கத்திறன் இயல்பானது, அதே மாதிரி பெறப்படக்கூடியது. அக்கயோர். ஆக்கத்திறன் புதியன படைத்தல், கிரியேட்டிவ் ப்ராடக்ட், சம்திங் நியூ அண்ட் நாவல். தென் ஃபிஃப்த், ஆக்கத்திறன் ஒரு வழிமுறையாகும். ஆக்கத்திறன் நுண்ணறிவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நுண்ணறிவு இல்லாதவர்கள் ஆக்கத்திறன் படைத்தவர்களாக இருக்கலாம். அதனால நீங்க பார்க்கலாம், சிங்கர் குழந்தை வந்து மனநலம் பாதித்த குழந்தையா இருக்கு, ஆனா பாடலை அவ்வளோ அழகா படைப்பாற்றல் இல்லை, கிரியேட்டிவிட்டி. அவ்வளோ அழகா படம் வரைகிறான், அவ்வளோ அழகா பாடலை பாடுறாங்க, அவ்வளோ அழகா மியூசிக் போடுறாங்க. அப்போ குழந்தைக்கு நுண்ணறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை, கிரியேட்டிவிட்டி. சில பேர் பார்த்துருக்கலாம், கடவுள்லையே படத்தை போட்டு அவ்வளோ அழகா டிராயிங் பண்ணுவாங்க. சாலை ரோட்ல படத்தை போட்டு அவரே பிச்சை எடுக்க விடுவாங்க சில பேர். அவ்வளோ அழகா டிராயிங் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டாக முருகன் படம், இல்லைனாக்கா அனுமன் படம், இது மாதிரி சாமி படங்களா போட்டு அதை தெரியாம அந்த சாமி மேலே தூக்கி காசு போடுற ஆட்களும் இருப்பாங்க. அப்போ அவரு எங்க போயிட்டு அந்த டிராயிங் கத்துண்டாரு அப்படின்னா, அங்க இன்டெலிஜென்ஸ்ன்றதை விட கிரியேட்டிவிட்டி, அவருக்கு ஆக்கத்திறன். அதனால படிச்சவங்க தான் ஆக்கத்திறன் இருக்கும் அப்படின்லாம் இல்லை, படிக்காத மேதைகளும் பல பேர் இருக்காங்க. ஆக்கத்திறன் ஈகோவுடன் தொடர்புடையது அப்படின்னும், ஆக்கத்திறனை நுண்ணறிவிலிருந்து பிரிக்க இயலாது. ஏன்னா சில சமயங்கள் என்ன, ஆக்கத்திறன் இருக்கிறவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆக்கத்திறன் இருக்கும் சார். சமூக நுண்ணறிவும் எதிர்மறை தொடர்புடையதாகவும், ஆக்கத்திறனும் பதற்றமும் ஒன்றாக இணைந்தவை. சில படைப்புகளை செய்யும்போது அப்படி பதட்டப்படுவாங்க, ஆனா அதை செஞ்சு முடிச்ச உடனே அப்படி ஒரு ரிலாக்ஸ். இல்லை, சந்திராயனை வந்து விண்ணுக்கு அனுப்பும்போது அப்படி ஒரு ஆன்சைட்டி இருந்தது அங்க இருந்தவங்களுக்கெல்லாம். அடுத்து அது சக்சஸ் அப்படின்னும் போது இந்த படைப்பே. அதனால்தான் ஆக்கத்திறனும் பதற்றமும் ஒன்றாக இணைந்தவை. ஒரு லிட்டில் பிட் ஆன்சைட்டி லீட்ஸ் டு லேர்னிங். ஒரு குறைந்த அளவு பயம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கட்டளை வந்து உயர்த்தணும் சார். இதுல இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணும்போது டாரன்ஸ் என்ன சார் சொல்றாரு ஆக்கத்திறனுடைய பண்புகளாக அப்படின்னா, அவனுக்கு உயர்ந்த நுண்ணறிவு 120 மற்றும் அதற்கு மேல் இருக்கும் அப்படின்னு டாரன்ஸ் கூற்று சார். அவனுடைய சாதனையானது உயர்ந்ததாக இருக்கும். எடுத்துக்காட்டா நம்ம அந்த மார்க்ஸ்ல கூட பார்க்கலாம், குழந்தை வந்து சென்டம் வாங்குறான்னா கண்டிப்பா அவனுடைய லைஃப் வந்து ஃபியூச்சர்ல அவ்வளோ ஒரு அவன் எதிர்பார்த்த படிப்பு, அவன் எதிர்பார்த்த கனவுகள் வந்து நிறைவேறும். அதனால இந்த இடத்துல நம்ம ஆக்கத்திறன்ல கெட்சல்ஸ் அண்ட் சாக்சன் அவருடைய கூற்றுப்படி
சார் இதுக்கு முன்னாடி ஆக்குத்திறன் பண்புகள் அந்த 8 பாயிண்ட் தானுங்களா சார்? அது கொஞ்சம் ஷோ பண்றீங்களா ப்ளீஸ்? நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறோம் சார். ஆக்கத்திறன் பண்புகள் சார். ஆக்கத்திறன் அல்லது படைப்பாற்றலினுடைய பண்புகள். எஸ் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட், கெட்சல்ஸ் மற்றும் சாக்சன். ஆசிரியர்களிடையே குறைந்தளவு பிரபலமானவன், சுதந்திரமாக முடிவெடுப்பவன், மரபு முறையை பின்பற்ற மாட்டான், அதிகமான விளையாட்டு குணம் படைத்தவன். இப்படிலாம் கூட கெட்சல்ஸ் சாக்சன் கூற்றுப்படி குறிப்பிடுகிறார். இதனைத் தொடர்ந்து இன்னும் புரிதலுக்காக ஆக்கத்திறனுக்கும் நுண்ணறிவுக்கும் என்ன சார் வேறுபாடு? இதை நம்ம விரிச்சிந்தனை, இதை குவிச்சிந்தனை, டைவர்ஜென்ட், கன்வர்ஜென்ட். ஆக்கத்திறன்ல எந்த விதிகளும் பயன்படுத்தப்படாது, நுண்ணறிவுல விதிகள் பயன்படுத்தப்படும். நீங்க பல்வேறு ஆக்கப்படைப்புகள் உருவாக்கப்படுவது இல்லை. இதற்கு அதிக காலம் தேவை, அதுக்கு குறைந்த காலம் போதும். நுண்ணறிவு ஈவு அதிகம் இருக்க வேண்டிய அவசியம் ஆக்கத்திறனுக்கு இல்லை. ஆனால் நுண்ணறிவு ஈவு அதிகம் வேண்டும். அடுத்ததாக ஆக்கத்திறன் பற்றிய கோட்பாடு, காட் கிவன் கிஃப்ட் தேரி, கடவுளால் அளிக்கப்பட்ட பரிசு கோட்பாடு அப்படின்னு தமிழ் படுத்துறோம். அதனால இது ஒரு ஓல்டஸ்ட் தேரி, இது ஒரு பழமையான கோட்பாடு. இந்த கோட்பாடு ஏன் பழமையானதுன்னு சொல்றோம்னா, ஆக்கத்திறன் என்பது கடவுள்களால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட பரிசு. ஏன்னா யாரெல்லாம் அதிவிதமான திறன் படைத்தவர்களாக இருக்காங்களோ அவங்களாம் படைப்பாற்றல் மிக்கவர்கள் இல்லை. அந்த ஆஸ்பெக்ட்ல அது ஓவியமாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், இல்லை உடல் சார்ந்த கலை, அறிவு சார்ந்த கலை, எது வேணாலும் இருக்கட்டும் சார். இப்போ இதெல்லாம் கடவுளினுடைய படைப்பு அப்படின்னு தான் நம்பப்பட்டது அந்த தியரியில. அதனால பாருங்களேன், இங்க இது அனைவருக்கும் சமமாக வழங்கப்படவில்லை அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவி இருக்கு. சிலருக்கு அதிக அளவு ஆக்கத்திறனும், சிலருக்கு குறைந்த அளவும். இந்த ஆக்கத்திறன் கோட்பாடு ஒருவருடைய அதிர்ஷ்டத்திற்கு ஏற்ப கடவுளால் வழங்கப்படும் பரிசு அப்படின்னும் நம்பப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது சார், பிறப்பில் அமைந்த பைத்திய கோட்பாடு, டிஸ்கிரைபிங் கிரியேட்டிவிட்டி ஈக்வலன்ட் டு இன்சானிட்டி தியரி. ஜேம்ஸ் வாட், நியூட்டன், ஐன்ஸ்டீன், கணித அறிஞர்களால் காஸ் ராமானுஜம் ஆகியோர் போன்றது ஆராய்ந்தறியும் திறன்கள் பெற்றவர்களாக இருப்பாங்க. அடுத்ததாக சூழ்நிலையால் பெறப்பட்ட கோட்பாடு, தியரி ஆஃப் டிஸ்கிரைபிங் கிரியேட்டிவிட்டி அஸ் நேட்டிவ் ஆர் இன்பார்ன். அதிகளவு சூழ்நிலைதான் காரணம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதுக்கு அடுத்ததாக ஆக்கத்திறன் பற்றிய சோதனையில மின்னோசோட்டா படைப்பாற்றல் சோதனை, கில்ஃபோர்டின் விரிசிந்தனை கருவிகள் சோதனை, அதுக்கடுத்து ரிமோட்டின் அசோசியேஷன், வேலஸ் மற்றும் கோக்கனின் ஆக்கத்திறன் கருவிகள், ஏசி ஆக்கத்திறன் சோதனை,
டாரன்ஸ் படைப்பாற்றல் சோதனை. டாரன்ஸ் படைப்பாற்றல் சோதனையில 7 மொழி சோதனை, 3 படச்சோதனை. சில சமயங்களில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சார். இந்தியாவில் உள்ள தரம்படுத்தப்பட்ட படைப்பாற்றல் சோதனை, ஸ்டாண்டர்டைஸ்டு கிரியேட்டிவிட்டி டெஸ்ட் இன் இந்தியா. 1 பாசி படைப்பாற்றல் சோதனை, 2 பெக்கர் மேரி படைப்பாற்றல் சோதனை, 3 சர்மாவின் மாறுபட்ட உற்பத்தி திறன், 4 சசினியாவின் ஆக்கத்திறன் சோதனை. பெக்கர் மேரியினுடைய படைப்பாற்றல் சோதனையில சொற்சோதனை, சொற்சாரா சோதனை, விளைவு சோதனை, இயல்புக்கு அப்பாற்பட்ட பயன்களை கூறுதல், புதிய தொடர்பு சோதனை, உற்பத்தியாக்கல் சோதனை. இதுவே சொற்சாராதுன்னா படம் நிர்மாணிக்கக்கூடிய சோதனையாகவும், கோடுகளை முழுமையாக்குறது, படம் உருவாக்குதல். அதுக்கடுத்து ஆசிரியர்களே மேக்சிமம் இந்த இடம் கேள்வி கேட்கிறாங்க சார். ஆக்கத்திறனை வளர்க்கும் முறைகள். ஆக்கத்திறனை வளர்க்கும் முறைகள் ஒரு முறை என்ன சொல்றாங்கன்னா பிரைன் ஸ்ட்ரோமிங் மெத்தட். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். சார் ஸ்கிரீன் கொஞ்சம் மேல காட்டுங்க சார். அந்த இந்தியாவில் உள்ள தரப்படுத்தப்பட்ட சோதனை. பாசி படைப்பாற்றல் சோதனை, பெக்கர் மேரி படைப்பாற்றல் சோதனை. மூன்று சர்மாவின் மாறுபட்ட உற்பத்தி திறன், சசினியாவின் ஆக்கச் சோதனை. தேங்க்யூ சார். பெரும்பாலும் நமக்கு பிஜிடிஆர்பியில் இந்த ஆக்கத்திறனை வளர்க்கும் முறைகள் மாணவர்களிடையே, ஏன்னா இன்றைய தலைமுறையில நுண்ணறிவு பெஸ்டா கிரியேட்டிவிட்டி பெஸ்டா அப்படின்னா கிரியேட்டிவிட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல குழந்தைகிட்ட ஆக்கத்திறனை நம்ம உருவாக்கணும், படைப்பாற்றலை உருவாக்கணும். குழந்தை ஓனா திங்க் பண்ணணும். நாம் ஒரு லேர்னிங் நடந்தது அப்படின்னா அந்த லேர்னிங் கன்வர்ஷன் டு நியூ லேர்னிங். அதில் ஆக்கத்திறன் வளர்க்கும் முறையில் ஃபர்ஸ்ட் பிரைன் ஸ்ட்ரோமிங் சார். ஆஸ்பன் என்றவர் தான் பிரைன் ஸ்ட்ரோமிங் என்ற கருத்து பொழிவு என்ற முறையை ஆஸ்பன் தனி மனிதன் தன்னுடைய பல கருத்துக்களை எவ்வித தடையுமின்றி சுதந்திரமாக தொடர்ச்சியாக சிக்கலின்றி குழுவின் முன் வைக்கக்கூடியதை ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் இருக்கும், அந்த கான்செப்ட் ரிலேட்டடா ஒரு தியரியை சொல்லி எல்லார்கிட்டையும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பிலீவ் பண்றாங்க. தென் கூறுகளை ஒன்று சேர்த்தல், சினெட்டிக்ஸ். பயிற்சி நிகழ்ச்சிகள் என்று கோர்டன். கிரேக்க மொழியில் கூறுகளை ஒன்று சேர்த்தல் என்பது விடுபட்ட கூறுகளையும் நேர்த்தியில்லாத கூறுகளையும் இணைத்தல். 3 புருனர் சாக்மன் கண்டறிந்து கற்றல் மற்றும் விசாரணை முறை, என்குவரி மெத்தடு, டிஸ்கவரி லேர்னிங். ஃபோர்த் வல்லாக் நாதமன் கோவன் விளையாட்டு முறை. ஃபிஃப்த் டெமாஸ் கோவன் ஆக்கத்திறன். அவருடைய வளர்ச்சி கூறும் படிநிலையாக இன்ஸ்பிரேஷன்,
கைடட் டிஸ்கவரி, வழிகாட்டல் கண்டறிதல், உற்சாகப்படுத்தல், என்கரேஜ்மெண்ட், இப்போ நம்ம இந்த டயக்ராம்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல பாருங்களேன், ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், இல்லுமினேஷன், வெரிஃபிகேஷன். நம்ம லிம்பிக் மோடு, பிரைன்ல லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல சார், அந்த ஆஸ்பெக்டை தான் இங்கே நம்ம டயக்ராமேட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ட்ரெஸ்ட்டு, அப்ளிகேஷன், அதில் ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், இல்லுமினேஷன், வெரிஃபிகேஷன். அடுத்து ஆக்க சிந்தனை டாரன்ஸ் சோதனையில் 7 வகையான மொழி சோதனையும் 3 வகையான உருவச் சோதனை. மொழி சோதனையில ஆஸ்கிங் டைப் இருக்கு, கேட்டல் வகை, தென் யூகத்தின் விளைவுகளாக ப்ராடக்ட், தயாரிப்பு மேம்பாடு, வழக்கத்திற்கு மாறான பதில். எடுத்துக்காட்டா இப்ப செங்கல் இருக்கு அப்படின்னா பிரிக்ஸ், அந்த செங்கலினுடைய பணி என்ன அப்படின்னு கேட்கும்போது சில குழந்தைங்க ரொம்ப இன்னோவேட்டிவா கூட ஆன்சர் பண்ணலாம் சார். மொழியில்லா சோதனை சார் இந்த பிக்சர் கீழே பாயிண்ட் இருந்தது இல்லைங்க சார், அதை கொஞ்சம் ஷோ பண்றீங்களா சார்? அது மூவ் ஆயிடுச்சு. ஆக்க சிந்தனையில டாரன்ஸ் சோதனை, மொழி சோதனை, மொழியில்லா சோதனை, நான் வெர்பல் டெஸ்ட், வெர்பல் டெஸ்ட். மொழியில்லா சோதனை 3 அப்படின்னு சொல்றோம், மொழி சோதனை 7 சார். அந்த 7 என்ன அப்படின்னா, 1 கேட்டல் வகை, 2 காரணங்களை யூகித்தல், 3 யூகத்தின் விளைவுகள், 4 தயாரிப்பு மேம்பாடு. அதனால பாருங்க, கேட்டல் வகை ஆஸ்கிங் டைப்பு, காசஸ் கெஸ் காரணங்களை யூகித்தல், யூகத்தின் விளைவுகள் ப்ராடக்ட், தயாரிப்பு மேம்பாடு. வழக்கத்திற்கு மாறான பதில், வழக்கத்திற்கு மாறான கேள்வி, இந்த வகை என எடுத்துக்கொள்ள. Excuse me, sir. சொல்லுங்க சார். Sir, remote associative test, Wallach creativity instrument, இது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். படிக்கிறப்ப அது என்ன டெஸ்ட்ன்றது கிளியர் ஆகாதனால இதை மறந்துடுறேன் சார். எங்க இருக்குன்றீங்க? சார் கிரியேட்டிவிட்டியில மேல இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல்ல சம் அதர் கிரியேட்டிவிட்டி டெஸ்ட் அப்படின்னு ரிமோட் அசோசியேட்டிவ் டெஸ்ட், வாலாக் ரோகன்ஸ் கிரியேட்டிவிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு இருக்கு. அதான் என்னன்னாக்கா ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். ஃபாரின்ல ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மினோசோட்டா கிரியேட்டிவிட்டி டெஸ்ட். மினோசோட்டான்றது நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில அந்த சோதனையை வந்து செஞ்சதால அந்த சோதனை வந்து கிரியேட்டிவிட்டி டெஸ்ட். அதனால அது நேம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மினோசோட்டா கிரியேட்டிவிட்டி டெஸ்ட். அதுக்கடுத்து கில்ஃபோர்டு, நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்டெலிஜென்ஸ் படித்தோம்.
அவர் வந்து விரி சிந்தனை கருவிகளின் மூலயமா சோதிச்சதா சொல்லப்படுது. அடுத்து ரிமோட் அசோசியேஷன் சோதனை. இந்த ரிமோட்ன்றது நேம் ஆஃப் த சைக்காலஜிஸ்ட். சோதனை என்னன்னா அசோசியேஷன், ஒருங்கமைத்தல் சோதனை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒருங்கமைக்கிறது சோதனையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறாரு. அடுத்து வந்து கிரகம் வேலஸ் மற்றும் கோக்கன், இந்த 2 பேரும், வேலஸ்ன்னு நம்ம கொடுத்துருந்தோம் மற்றும் கோக்கனின் ஆக்கத்திறன் கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்து வந்து ஏசி ஆக்கத்திறன் சோதனை அப்படின்னு சொல்றோம். இந்த ஏசி ஆக்கத்திறன் சோதனை வந்து அச்சீவ்மெண்ட் ரிலேட்டடான ஆக்கத்திறன் சோதனை. இந்த அடைவு திறன்கள், அச்சீவ்மெண்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி, அடைவு மற்றும் ஆக்கத்திறன், இந்த 2த்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட சோதனை. அடுத்து டாரன்ஸ், இவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு படிச்சிருக்கோம். நம்ம ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஆல்பர்ட் பீனி, இங்க ஃபாதர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படின்னா டாரன்ஸ் சார். அப்போ டாரன்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க 6+3 இருந்திருக்கும். சரியான ஆன்சர் வந்து அந்த 6 7ன்னு நீங்க மாத்தீங்க. மொழிச்சோதனை 7னும் அதுக்கு அடுத்தது படச்சோதனை 3. அப்ப அந்த படச்சோதனை என்ன அப்படின்னாக்கா உருவத்தை நிறைவு செய்தல் சோதனை. அப்படின்னா நம்ம படம் வந்து பாதி மட்டும் இருக்கும், மீதி பாதி போடணும். நம்ம இதை வச்சுதான் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சேனல் வந்து விஜய் டிவி, சி தமிழ், இவங்களாம் நிறைய ஷோ பண்றாங்க, கவனிச்சிருப்போம். எல்லாமே கிரியேட்டிவிட்டி ஷோ, இன்டெலிஜென்ஸ் ஷோ. ஆனா அதுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. அதுக்கடுத்து படம் அல்லது உருவ கட்டுமான சோதனை, பிக்சர் அண்ட் ஃபிகரல் கன்ஸ்ட்ரக்ஷனு. அடுத்து பேரலல் லைன் டெஸ்ட், இணைக்கோடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இணைக்கோடுகள் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் எடுத்துக்காட்டா நம்ம பேக் சைட்ல 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நோட் பண்ணி கொடுத்து நம்மள வந்து 10 சென்டிமீட்டர் வந்து மேக் பண்ண சொல்றாங்க, அந்த டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நமக்குள்ளார எரர் என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இல்லை வந்து துணை கோடுகள் சோதனை. பெரும்பாலும் இந்த சோதனை யாருக்கு செய்யப்படுது அப்படின்னா, யாருக்கு செய்யப்படுது? யாருக்கு செய்யப்படுது? யாருக்கு சார்? கிஃப்டட் சில்ட்ரன். கிஃப்டட் சில்ட்ரனு. ஆனால் நம்ம வந்து கிரியேட்டிவிட்டி என்ன சார்னாக்கா மொழியறிவு இல்லாதவர்கள், குழந்தைங்களுக்கு வந்து படிக்க தெரியல, இல்லைனாக்கா மொழி இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாது, இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்கன்னா மொழியில்லா சோதனையை பயன்படுத்துகிறாங்க சார், நான் வெர்பல் டெஸ்ட்டு. இப்போ வெர்பல் டெஸ்ட்டை பொறுத்தளவு லிட்ரஸி போர்ஷன். அப்போ லிட்ரஸி போர்ஷனில் இந்த 7 சோதனைகள் வந்து செய்யப்படுது. இதன் அடிப்படையில் இவங்க கிரியேட்டிவிட்டி பர்சன் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வராங்க சார். தென் இதுவரை நம்ம இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார். இதனை தொடர்ந்து ஆளுமை, இங்கிலீஷ்ல பர்சனாலிட்டி. இது லத்தீன் வேர்டான பர்சனா அப்படின்றது. பர்சனா, அந்த பர்சனா அல்லது பர்சனா அப்படின்றமே அது வந்து லத்தீன் வேர்டு. சப்போஸ் கேட்கலாம், அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, கிரேக்கர்கள் நாடகம் நடிக்கும் போது அணியும் முகமுடி இருக்கு பார்த்தீங்களா, மாஸ்க். 2019, 18, 19, 20 வரலையுமே உலகம் முழுக்க பெரிய சிக்கல் இந்த COVID-19 என்ற வைரஸ். அப்போ பெரும்பாலும் எல்லாருமே மாஸ்க் போட்டோம், இப்போ போடுறது இல்லை. அப்போ அந்த முகமுடி திரையின்றமே அதனால இன்னும் நம்ம கிளியரா பார்க்கணும்னா பர்சனான்றது கிரேக்கர்கள் நாடகம் நடிக்கும் போது அணிவாங்க பார்த்தீங்களா, அது. இன்னும் நம்ம கிளியரா பார்க்கணும் அப்படின்னாக்கா பர்சனாலிட்டின்றது தன்னை மறைத்து மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக வெளிப்படுத்தக்கூடிய நடத்தையெல்லாம் நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லை. அதெல்லாம் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி பீப்புளாக நம்ம பார்க்கப்படுது. ஒருவனது பண்புகளை குறிக்கும் வெளி தோற்றம்
பர்சனாலிட்டி அப்படின்னு எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பர்சனாலிட்டியில PERSONALITY அப்படின்றது எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கோம். இதுல இருந்து கேட்க மாட்டாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக நம்ம கொடுத்துருந்தோம் சார். Pனா பெர்செப்சுவல் கெப்பாசிட்டி, Eனா எமோஷனல் மெச்சூரிட்டி, Rனா ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த சிச்சுவேஷன், Sன்றது சமூக உறவு சோஷியல் எபிலிட்டி, என்னன்னா நியூட்ரலிட்டி நடுநிலை, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். இந்த இடம் நமக்கு பிஜிடிஆர்பில் கேட்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம அந்த இன்டெலிஜென்ட் பர்சனாலிட்டி அப்படின்ற ஒவ்வொரு வேர்டும் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் டிஃபைன் பண்ணும்போது கில்பர்ட்ரிக், உட்ரோத், ஆல்ஃபோர்ட், ஃப்ரீமேனு, குட்டு, வேலண்டைன், ஜெபிவோட்சன், கேட்டல். கேட்டல் என்ன சொல்றாருன்னா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு கேட்டல. ஆளுமை என்பது ஒரு தனி மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் செயல்படும் தன்மை. தனக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் செயல்படக்கூடிய தன்மை. அடுத்து வாட்சனு நம்பகமான செய்தி அளிக்கும் வண்ணம் அமைந்த நீண்டகால உற்றுநோக்கலின் வாயிலாக கண்டுபிடிக்கப்பட்ட செயல்களின் ஒட்டுமொத்தமான தொகுப்பை அவர் ஆளுமை. அடுத்ததாக குட் ஒருவரின் மொத்த உளவியல் மற்றும் சமூக எதிர்வினைகள் அவரது அகநிலை, மனவெழ்ச்சி மற்றும் மனநிலைகளின் தொகுப்பே ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க சார். ஆளுமை. அதனால உட்வர்த், கில்ஃபோர்டு, ஃப்ரீமேனு, சிபி குட், வேலண்டைன், ஜெபி வாட்சன், கேட்டல். நமக்கு பிஜிடிஆர்பிலையும் டெஃபினிஷன்ல இருந்து பெரும்பாலும் கேட்கறது இல்லை. ஆனா கேரக்டர்ல இருந்து கேட்குறாங்க. அப்போ அந்த கேரக்டர்ல பாருங்களேன், என்னெல்லாம் கேரக்டர் இருக்கு. ஒரு பர்சனாலிட்டி பர்சனு, ஒரு நிறை ஆளுமை கொண்டவர்கள், ஒன்று தன் உணர்வு உள்ள உயிரினத்துக்கு மட்டும்தான் ஆளுமையை கண்டுபிடிக்க முடியும் சார். செல்ஃப் கான்சியஸ்னஸ் இல்லை. இப்போ பர்சனாலிட்டி இன்னும் ஒரு ஸ்டெப்பு போனோம்னு வச்சுங்களேன், தன்னுணர்வு கொண்டது அப்படின்னா மனிதர்கள் இல்லை. மற்ற எந்த உயிரினமும் தன்னுணர்வு கொண்டு இருக்காது. பிறர் நலன்தான் சார்ந்து இருக்கும். ஆனால் மனிதன் மட்டுமே இதுக்கு பொறுப்பாக அமைகிறான். எதுக்கு? ஆளுமை. அப்போ ஆளுமையை பொறுத்தளவு மற்ற விலங்குகள்லாம் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது சார். இது ஹியூமனுக்கு மட்டும்தான். அடுத்து ஆளுமை அதனால்தான் என்னன்னு சொல்லணும்னா தனித்தன்மை வாய்ந்தது. மூன்று பாருங்களேன், ஆளுமைன்றது மரபு மற்றும் சூழ்நிலை இரண்டும் இணைந்தது சார். அப்போ ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு டு டெவலப் பர்சனாலிட்டி. அடுத்து ஆளுமையை அளவிட முடியும் சார். இட்ஸ் மெசரபிள். நெக்ஸ்ட் தற்கருத்து ஆளுமை வளர்ச்சியுடன் நேரடி தொடர்பு. தென் ஆளுமை நிலையானது அல்ல. எப்போதும் பர்சனாலிட்டி ஒரு ஸ்டாண்டர்டா இவருக்கு பர்சனாலிட்டி இப்படிதான் அப்படின்லாம் இல்லை சார். நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்சனாலிட்டின்னா ஆகும், சேஞ்ச் ஆக வாய்ப்பு. அதனால்தான் இதை சேஞ்சபிள், எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஆளுமையின் சிறப்பியல்புகள். அடுத்து ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். நம்ம பயாலஜின்றதால ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஒன்று பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சோஷியல் ஃபேக்டர்ஸ், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். உயிரியல் காரணிகள், சமூக காரணிகள். இப்போ உயிரியல் காரணிகள்ல பாருங்களேன், மிக முக்கியமாக உடல் சார்ந்த நாளமில்லா நரம்பு மண்டலம். உடல் சார்ந்த நாளமில்லா நரம்பு மண்டலம்.
அப்ப கெமிக்கல் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லும்போது நாளமில்லா சுரப்பிகள், நியூரல் கோஆர்டினேஷன் நரம்பு செல் ஒருங்கிணைவு. அதனால ஆசிரியர்களே இந்த இடம் நமக்கு ரொம்ப சிம்பிளா ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடிய உயிரியல் காரணியை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல உடல் சார்ந்த பண்புகள், பில நாளமில்லா சுரப்பிகள், சில நரம்பு மண்டலம், டில ஆல்தபோ கேட்கலாம். சில சமயங்கள்ல இந்த சமூக காரணிகள் அப்படின்னும் போது குடும்பம், வீடு, பள்ளிக்கூடம், ஸ்கூல்ஸு, மொழி, லாங்குவேஜ், பண்பாடு, கல்ச்சர், இதெல்லாம் நம்ம சமூக காரணி. எடுத்துக்காட்டா ஒரு குழந்தை மிகச்சிறந்த ஆளுமையா வளரணும் அப்படின்னா முதல்ல உயிரியல் காரணியில உடல் சார்ந்த பண்பு கரெக்டா இருக்கும். அடுத்து சிம்பிளா பாருங்களேன், சைக்காலஜிக்கல் பேஸ்டு, உளவியலின் அடிப்படையில் நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸு, ஊக்கம், மோட்டிவேஷன், அதனால நம்ம அந்த ஆப்ஷனை படிக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடிய காரணி பொதுவாக ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஒன்று சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் அகவய காரணிகள், இன்னொன்று ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் புறவய காரணிகள். ஆனால் இங்கே தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சோஷியல் ஃபேக்டர்ஸ், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், உயிரியல் காரணிகள், சமூக காரணிகள், உளவியல் காரணிகள். அதனால நம்ம உடல் சார்ந்த நாளமில்லா நரம்பு மண்டலம், குடும்பம், பள்ளிக்கூடம், மொழி, பண்பாடு, நுண்ணறிவு, ஊக்கம், மனவேட்சி, மனப்பான்மை, கவர்ச்சி அல்லது அக்கறை, பற்று, இதெல்லாம் உளவியல் காரணியாக பார்க்கப்படும். அதனால ஆசிரியர்களே இந்த இடம் உயிரியல் காரணியில உடல் சார்ந்த பண்புகள்ல இருந்து கேள்வி கேட்கலாம் சார். இல்லைன்னா நாளமில்லா சுரப்பிலிருந்து கேள்வி கேட்கலாம். இன்னும் உடல் சார்ந்த பண்பு ஒன்று ஹைட் இருக்கலாம், இல்லை வெயிட் இருக்கலாம், இல்லை கலர் இருக்கலாம். இது பிசிக்கல் தானே. அப்போ நம்ம உடல் சார்ந்த பண்பு அடுத்து நாளமில்லா சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பாராதைராய்டு, அட்ரினல், பாலின சுரப்பிகள்னு நம்ம வரிசைப்படுத்திருக்கோம். அதனால நாளமில்லா சுரப்பியை நிர்ணயிக்கக்கூடிய இது பல்வேறு விதமான நாளமில்லா சுரப்பிகளில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பிட்யூட்டரி சுரப்பி கொடுத்துருக்கு. நீங்கள் ஏற்கனவே நாளமில்லா சுரப்பிகளை பற்றி நம்ம மேஜரில் அவ்வளோ தெளிவாக படிச்சிருக்கீங்க. சப்போஸ் அதனோடு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த உடல் வளர்ச்சிக்கு பிட்யூட்டரி சுரப்பி கம்மியாக சுரந்துச்சுன்னா குள்ளமாக இருப்பாங்க. குள்ளமாக இருக்கிறதால அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வரலாம். இதனால கற்றல் நிகழாமல் போகலாம். இதுவே சில சமயங்களில் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரந்து ஜிஜாண்டிகா இருப்பாங்க. அதனால நம்ம பிட்யூட்டரி சுரப்பி பற்றி மிக தெளிவாக நம்ம மேஜரில் படிச்சிருக்கோம். ஆனால் இருந்தாலும் இங்கே ஒரு ஃபியூ இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் த ஹார்மோனல் கோஆர்டினேஷன். அப்போ அந்த ஹார்மோனல் கோஆர்டினேஷனில் நாளமில்லா சுரப்பி ஹார்மோன்கள் யார் சுரக்கிறது அப்படின்னா நாளமில்லா சுரப்பிகள் தான் சுரக்குது. தைராய்டு சுரப்பி இது குரல் வளைக்கு அருகில் கேடயம் அல்லது பட்டாம்பூச்சி வடிவில் அமைந்த ஓர் அகச்சுரப்பி அல்லது உட்சுரப்பி. அதுக்கடுத்து ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு கேட்டாவே தைராக்சின் என்ற ஹார்மோன் சார். தைராக்சின் அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், குரல் வலை பகுதியில் இருக்கு அப்படின்னும். சில சமயங்கள இந்த ஹார்மோன் அதிகமா சுரந்துச்சுன்னா நம்ம ஒருங்கிணைவு
அந்த உடல் வந்து ஒருங்கிணைவுல நம்ம பாடிக்குள்ளார என்னன்னா தெர்மோ ரெகுலேஷன் வெப்ப ஒழுங்குபாடு, ஆஸ்மோ ரெகுலேஷன் சவுடு சமநிலை, இப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் சார். இதெல்லாம் எப்படி வந்து மெயின்டைன் ஆகுது? இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம பிளட்ல வந்து சுகர் லெவல்ல அதிகமாச்சு அப்படின்னா உடனடியாக இன்சுலின் செக்ரேட் ஆகும். இன்சுலின் என்ற ஹார்மோனு நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைச்சிக்குவாங்க. இது இயல்பா நடக்கிற விஷயம் சார். ஆளுமை இது நம்ம நடக்கல என்னும் போது நம்ம ஆளுமை பாதித்தவர்களாக தோன்றுகிறது இல்லை. அப்போ ஆளுமையை நிர்ணயிக்கிறதுல மிக முக்கிய காரணமாக நரம்பு நியூரான், அதுக்கு அடுத்ததாக ஹார்மோன், நியூரான்கள் ஹார்மோன்கள் சார். அந்த ஆஸ்பெக்ட்ல ஹார்மோன்ன்றது ஆளுமை ஹார்மோனாக நேரடியாக ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆளுமை ஹார்மோன் யாரு, எந்த ஹார்மோன் அல்லது எந்த சுரப்பி சுரக்கக்கூடியது அப்படின்னா நமக்கு தெரியும். தைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடிய தைராக்சின், T4 தைராக்சின், T3 தைராக்சின்னு நம்ம மேஜர்ல படிச்சிருப்போம். அந்த தைராக்சின் தான் சார். இந்த தைராக்சின் வந்து அதிகமாக சுரந்தது அப்படின்னா நிலைப்புத்தன்மை இல்லாமை, கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லுவோம். எளிதாக எரிச்சல் உறுதல், நரம்பு தளர்ச்சி, அமைதியற்ற தன்மை, குழம்பிய நிலை, உற்சாகமின்மை. சில சமயங்கள பாருங்களேன், ஹார்மோனு குறைவாக சுரந்ததுன்னா ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறது, இல்லை முகம் வீங்கி இருக்கிறது, பெரிய உதடு, அடிவயிறு பருத்திருக்கிறது, நாக்கு தடித்திருக்கிறது, இது மாதிரியான சிம்டம்லாம் தெரியும். இந்த பாராதைராய்டு அப்படின்னும் போது இந்த கால்சியம் சத்து, உடலுக்கு தேவையான கால்சியம் மினரல்ஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்காக கால்சியம், இது குறைந்து இயங்கினால் செயல் வேகம் அதிகரிக்கும் அப்படின்னும், அதிகம் இயங்கினால் செயல் வேகம் குறையும். அடுத்ததாக நமக்கு அட்ரினல் சுரப்பி, இதெல்லாம் நம்ம மேஜர்லேயே கிளியரா பார்த்துருப்போம். மற்ற மேஜர்னா தான் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அட்ரினல் ஏன்னா நம்ம அட்ரினல் சுரப்பில் இந்த 3F ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின் 3F. கல்லீரலிலிருந்து ரத்தத்தில் சர்க்கரை சத்தை அதிகரிக்க தூண்டக்கூடிய உடற்சக்தி அளிக்கக்கூடியதாகும். இதய தூண்டலை இரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்தும், இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும். இந்த வேலைகளை அட்ரினல் சுரப்பி, அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். அடுத்ததாக பாலின சுரப்பிகள். இது எப்படி சார் ஆளுமையை வந்து அஃபெக்ட் பண்ணுதுனாக்கா, சப்போஸ் பாருங்க, ஒரு மேல் சைல்டுக்கு ஆண்ட்ரோஜன் வந்து பர்ஃபெக்டா செக்ரெட் ஆகுதுன்னா அந்த குழந்தை வந்து செகண்ட் செக்ஷுவல், பிரைமரி செக்ஷுவல் கேரக்டராக மேலு செகண்ட் செக்ஷுவல் கேரக்டர் டெவலப் ஆகி ஒரு குட் பர்சனாலிட்டியா இருக்க வாய்ப்பு. சப்போஸ் இதுவே லாக் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் ஆண்ட்ரோஜன் இன் மேல், ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து ஆண்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் சுரக்கலனாலும் பிரச்சனை. இது என்ன ஆகும்னா தாழ்வு மனப்பான்மை உருவாகும். அதனால ஆளுமை வந்து நெறிப்பிழை அல்லது ஆளுமை பாதிப்படைய வாய்ப்பாக இருக்கு. இதுவே ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோன் குறைபாடு ஏற்படும் போது பெண் தன்மை குறைய வாய்ப்பு. இதனால் ஆளுமை பண்பு குறைந்து காணப்படும். ஏன்னா நமக்கு வந்து இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னும் போது அது கொஞ்சம் கடினமாக ஃபீல் பண்ணுறாங்க. அது பாலின சுரப்பில் ஆண் இனப்பெருக்க சுரப்பி, பெண்கள் இனப்பெருக்க சுரப்பி சார்ந்து வேணா வந்து கேட்கலாம் சார். பெரும்பாலும் நம்ம ஃபேக்டர்ஸில் நீங்கள் பார்க்கும்போது இதை நம்ம அட்டவணை கொடுத்துருக்குறோம். அவங்க ரொம்ப எளிமையாக தான் கேட்குறாங்க. உயிரியல் காரணிகள், சமூக காரணிகள், உளவியல் காரணி. இப்போ உடல் சார்ந்த பண்பு அப்படின்னாக்கா ஒன்று ஹைட்டு, வெயிட்டு. இப்போ இது வந்து ஆளுமையை வந்து பாதிக்குது அப்படின்னு.
இப்போ கலரு எடுத்துக்கிட்டா நான் பிளாக்காக இருக்கேன் அப்படின்னா எனக்கு நான் 13 வயசு எனக்கு. என்னுடைய உடல் நிறம் கருமை நிறம் பிளாக் அப்படின்னும் போது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரலாம், ஒரு தாழ்வு சிக்கல் வரலாம். ஏன்னா மற்றவங்க ஒயிட்டாக இருக்காங்க, நம்ம மட்டும் பிளாக்காக இருக்கிறோமே. அப்போ அந்த தாழ்வு சிக்கல் என்ன பண்ணுமா, லீட்ஸ் டு டிஸ்லைக் பர்சனாலிட்டி. நம்ம ஏற்புடைமை ஆளுமையா உருவாக்கல அப்படின்னு சொல்லப்படுது சார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடல் சார்ந்த பண்பு ஹைட்டா இருக்கிறவங்களுக்கும் அதே பிரச்சனை வரலாம், ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு, கலர்ஸ்ல. இப்போ பிசிக்கல் ரிலேட்டட்ல ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நாளமில்லா சுரப்பிகள் நம்ம கூட பார்த்துருப்போம். ஆரோக்கியத்துக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா இந்த ஸ்லீப், தூக்கம். நம்ம அதை தூக்கம் மெலடோனின் என்ற ஹார்மோன் படிச்சிருப்போம். அந்த ஹார்மோன் சுரக்காத்தால தூக்கம் வரல அப்படின்னா அது நம்ம நாளமில்லா சுரப்பியால ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்லீப்லெஸ் யூஸ்வலாக ஒரு நாளைக்கு 5 hours 4 hours 4.5 years 6 hours அப்படின்னு தூங்குறவங்க இந்த கேட்டகரியில வரமாட்டாங்க. அடுத்து நரம்பு மண்டலத்துவம், நியூரல் கோஆர்டினேஷனா. நியூரல் கோஆர்டினேஷன்ல சில பேருக்கு என்ன ஆகும்னா சென்சரி நியூரான்ல டிஃபெக்ட் இருக்கலாம் சார். சில குழந்தைங்களுக்கு கனெக்டிங் நியூரான்ல டிஃபெக்ட் இருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு இன்டர் நியூரான், இன்டர்பிரேஷன் இன் த பிரைன். அதனால நம்ம கம்ப்ளீட்டா இந்த ஆஸ்பெக்ட்ல உடல் சார்ந்த நாளமில்லா சுரப்பி நரம்பு மண்டலம். அதனால நம்ம நரம்பு மண்டலத்துல கூட ஜென்ரலா இந்த நியூரான்ல மேஜரா கனெக்டிங் நியூரான், சென்சரி நியூரான், மோட்டார் நியூரான். இந்த மோட்டார் நியூரான் எடுத்துக்கிட்டீங்களா, ப்ரெசன்ட் இந்த ஸ்கின்னு மசில் இல்லை எங்கெல்லாம் இயக்கம் சார்ந்து இருக்கோ அந்த இடம் அதிகமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் சோஷியல், குடும்பம் வீடு. அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது லாஸ் ஆஃப் பேரண்ட், செப்பரேட்டட் பேரண்ட். பெற்றோர் இழந்த குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு ஆளுமை பாதிக்கிறது. அவங்க இருக்கக்கூடிய வீடு ரொம்ப முக்கியம், ஆளுமை பாதிக்கும். அதே மாதிரி அவங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, வெண்டிலேஷன் இருக்கா, ஆக்சிஜன் ஒரு கிளியர் சப்ளைவா அப்படின்றதெல்லாம். அப்ப இந்த பள்ளிக்கூடம் அது எப்படி சார் பங்காற்றுகிறது அப்படின்னா நமக்கு தெரியும். ஸ்கூல் எப்படி பங்காற்றுது, அந்த பள்ளியினுடைய நிர்வாகம், ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், அவங்க பர்சனாக இருந்தாங்கன்னாக்கா அப்படியே குழந்தைங்க பர்சன். டீச்சர்ஸ் இந்த கிரேட் பர்சனாலிட்டி பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா அப்படியே குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் த்ரூ த இமிடேஷன், போல செய்தல். சில சமயங்களில் மொழி, லாங்குவேஜ் அது ஒரு காரணியாக அமையும். எந்த மொழி அதிகமாக பேசப்படுகிறதோ அந்த மொழியை சார்ந்த நாடு வல்லரசு நாடாக இருக்கும். கவனிச்சிருக்கலாம். உலகத்திலேயே சீன மொழி அதிகமா பேசுறாங்க, சீனா வல்லரசு. அதுக்கு அடுத்தபடியாக ஆங்கிலம். அப்ப லாங்குவேஜ் ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடியது. பண்பாடு, அந்த பண்பாடு கலாச்சாரம் சார்ந்து பார்க்கப்படுது. சரி சார், நம்ம இதுவரை நம்ம ஃபேக்டர்ஸும் பார்த்துட்டோம் ஆளுமையில. நேரம் கருதி நாம் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த இணைய வழி வகுப்புல நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப் அப்ரோச், அடுத்து ட்ரைட் அப்ரோச், டைப் கம் ட்ரைட் அப்ரோச். உடல்வாகு அணுகுமுறையில ஆளுமையை எப்படி வகைப்படுத்திருக்கிறோம், அதுக்கு அடுத்ததாக உளக்கூறுகளின் அடிப்படையில், அதுக்கடுத்து உடல்வாகு மற்றும் உளக்கூறுகளின் அடிப்படையில் எவ்வாறாக வகைப்படுத்தப்படுது அப்படின்ற பற்றிய டீட்டெயிலா நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்லயே தென் அடுத்து சார் நெக்ஸ்ட் கிளாஸ் क्वेश्चन பேப்பர் டிஸ்கஷன் போட்டுருந்தாங்க. ஆமா சார், நெக்ஸ்ட் மீன்ஸ் என்னன்னா அந்த क्वेश्चन பேப்பர் டிஸ்கஷன் முடிச்ச பிறகு ஐ திங்க் Thursday கிளாஸ் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். Thursday நம்ம கம்ப்ளீட்டா இந்த டைப் அப்ரோச், ட்ரைட் அப்ரோச், டைப் கம் ட்ரைட் அப்ரோச் அது எப்படி நம்ம அதை மெஷர் பண்ணாங்க, அதை எப்படி நம்ம நினைவில் வச்சுக்கலாம், எப்படி வினா கேட்பாங்க இப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நம்ம கம்ப்ளீட்டா பர்சனாலிட்டியே நெக்ஸ்ட் அஸ் வெல் அஸ் த நெக்ஸ்ட் டேல
நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம் சார். சைக்காலஜில பர்சனாலிட்டி, மென்டல் ஹெல்த் அந்த சார் சார் ஆக்கத்திறன்ல நிறைய பாயிண்ட் மிஸ் ஆகுதுங்க சார். அது பழைய மெட்டீரியல் வச்சிருக்கிறவங்க கிட்ட நீங்க இப்போ சொல்ற எக்ஸ்பிளைன் பண்ற பாதி பாயிண்ட்ஸ் இல்லைங்க சார். அதை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டு விட்டா பாத்துக்கோங்க இல்லைங்க சார். கொஞ்சம் அதை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க சார். இல்ல சாஃப்ட் காப்பி சார்கிட்ட இருக்கு. நீங்க சார்கிட்ட அப்ரோச் பண்ணுங்க. சரி, இப்போ நீங்க சொல்லும் போது ஒரு சில பாயிண்ட் வந்து திரும்ப ஸ்கிரீன் ரோல் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க இல்லைங்க சார். அது மட்டும் தாங்க சார். அதுதான் சரி, சார்கிட்ட குரூப்ல நீங்க யாராவது கூட போட்டு விட்டாலும் கூட நல்லதுங்க சார். சரி மேடம் சொன்ன மாதிரி நீங்க எந்த குரூப்ல பேஜ்ல இருக்கிறது எதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு தெரியாது இல்லையா சார். நடத்தும் போதே இதை நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்க சார். எனிவே தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். அந்த ஸ்லிப் டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணா பாருங்க.